எங்க குடுவேன் சாராயத்தை குடிச்சாதான் எனக்கு பயம் போகும். குடிக்க விடுறீ. நான் பேயின்னு பார்க்க மாட்டேன், செஞ்சிருவேன். ஐயோ செஞ்சுட்டாங்களே. அடங்க மாட்டேன்னு ஆட்டம் காட்டினா எல்லா பேய்களை பிடிச்சு அடைச்சிட்டேன். நீங்க பேயாண்டி சித்தருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்னத்தை ப்ரூவ் பண்றது? என்ன பிடிக்க எடுத்தது எனக்கு தானே தெரியும். இத கொண்டு போய் சுட்டு காட்டுல நட்டு ராத்திரியில உச்சந்தலையில ஆணி வச்சு அடைச்சாத்தான் அடங்கும். அது எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதுக்கு நீங்க தொந்தரவு கொடுக்காம கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. பேய்க்கே வலிக்கும்னு ஃபீல் பண்ற நீங்க பெரிய மனுஷன் தான் சார். பேசுற காசு கொடுங்க. பாஸ்கர் பேமெண்ட் கொடுத்துருங்க சார். அப்படியே ஒரு டாக்டர் பட்டமா கொடுத்துருங்க. பேயை பிடிச்சிட்டோம். இனி பி பிளாக் ஓபன் பண்ணலாமா? நாம அவசரப்பட்டு பி பிளாக்க திறந்ததுல பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல நாளா பார்த்து அதை திறக்கலாம். விளையாடலாமா? மா 25 பிரியாணி ரெடி. என்னது 25 பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா. எஸ்எம்எஸ் உனக்கு அனுப்பியிருந்தேனே, படிக்கலையா? எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னு தெரியும், ஆனா உள்ள என்ன மெசேஜ் இருக்குன்னு படிக்கல. 3 பிரியாணி வாங்கிட்டு வாடான்னு அனுப்புனேன். திடீர்னு அம்மா வந்து இன்னைக்கு அமாவாசை ஞாபகப்படுத்துறதுனால பிரியாணியே வேண்டான்னு கேன்சல் அனுப்புனேன். நீ எதையுமே படிக்கலையா? ஏய் புரியுதுடா, உனக்கு படிக்க தெரிஞ்சிருக்காது. கடைக்காரட்ட நீட்டிடுங்க. சாமி கும்பிடலாம் வாங்க. பூஜைக்கு நான் வரது இருக்கட்டும், முதல்ல உன் புத்திரன்ட்ட வந்து என்னன்னு கேளு. என்னப்பா? இல்லம்மா, ஏதோ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரா, அதை பண்ணு. எதுக்கு பெத்த பிள்ளைக்கு எஸ்எம்எஸ்? போன் போட வேண்டியதானே? இங்க பா, எதுக்கு போன் பண்றது கிடையாது, மெசேஜ் அனுப்புறதுன்னா. இவன் மெசேஜ் படிச்சு புரிஞ்சுக்கிட்டா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் செட் ஆயிடுவான். இந்த பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் புள்ள நல்ல மார்க்கோட +2 பாஸ் பண்ணிருக்கான். ஆமா, இவன் முகத்தை பார்த்தா உனக்கு +2 படிக்கிற மாதிரி தெரியல. ஏபா, நீ ஆக்கி போட்ட திருட்டு இவனுக்கு மூளை வளரல. மூளைக்கு மூளை வளர்ந்திருக்கு. ஐயோ, என் பிள்ளை கண்ணு வைக்காதீங்க. கண்ணு வைக்கல, மூக்கு வைக்கல. முதல்ல இந்த பிரியாணி வாங்கிட்டு போய் பிச்சைக்காரனுக்கு போடு. அதெல்லாம் பாக்க போடுமா? பிரியாணியோட சேர்த்து ஸ்வீட்டும் போடுங்க சார். என்னது டெட் பாடி ஒயிட்னு ஒயிட்ல? டேய் யார் ராணி? உங்க பையனை +2 பாஸ் பண்ண வச்சதே நான் தான். உங்க பிள்ளைக்கு எம்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்பா, மெடிக்கல் என் பையன் டாக்டர் ஆயிட்டான். டாக்டர் ஆயிடுவான். அம்மா, கிளினிக் எங்க ஓபன் பண்ணலாம்? அது வந்து கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல. அச்சி, அபசகுரமா பேசாதீங்க. சரி, சுபசங்கமாவே பேசுறேன். உன் மகன் ஆபரேஷன் பண்ணி கொல்ற பாடியில ஆம்புலன்ஸ் செலவில்லாம புதைச்சிடலாம்ல? சும்மா இருங்க. இந்த பாருப்பா, என் பையன் காலேஜ்ல கால் எடுத்து வச்சதும் பை நிறைய பணம் வந்து சேரும். பாப்பா வீட்டுக்கு போ. ஏண்டி, ஒரு போலீஸ் ஆபீசர் பக்கத்துல வச்சுக்கிட்டு லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசுறியே? சொசைட்டில இருக்கக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் என்ன கிரிட்டிக் பண்ணிர மாட்டாங்க? ஆசையா தெரிஞ்சவங்க ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. நீ பாப்பா பாயசம் சாப்பிடலாம். ஓகே. கிரிட்டிக் பண்ணி கொடுத்தா நான் வாங்கி சாப்பிடணுமா? ஹாய் டியூட். என்னடா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்து
எப்படியோ மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம்ல. முட்டை முட்டையா கொடுத்து உள்ள வந்திருக்கேன்டா. இந்த சரித்திர சாதனையை செல்ஃபி எடுத்து Facebookல போட்டு கொண்டாடுவோம். என்ன போட்டோ? உர்ரா போச. என்ன ஃபேஸ்டா இது? ஏய் ஃபேஸாடா இது? மழையில நனைஞ்ச சீக்கோழி மாதிரி இருக்கு. போடா பொறா புடிச்சோனே. போடியா போறா இப்படி ஷேப்பா இருக்கு. போதையில புளிஞ்சு போட்ட அன்ஷேப் போண்டா மாதிரி இருக்கு. ஹலோ, மழையில நனைஞ்ச சீக்கோழி, போதையில போட்ட அன்ஷே போண்டாவடா நானு. என்ன பார்த்தா அழகான ஃபிகர் இல்லன்னு எப்படிடா சொல்லுவீங்க? ஐயோ, அழகான ஃபிகர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியுமா? இன்னொரு தடவை செல்லோட பார்த்தேன், பல்லு இருக்காது. பல்லு இருக்காதா? ஏய் போடி. நாம செல்ஃபி எடுத்து அந்த குல்ஃபிக்கு எதுக்குடா கோவம் வருது? MBBS ஓட ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? என்ன? செல்ஃபி எடுக்க கூடாது. வா. என்னதான் மக்கா இருந்தாலும் கிளாஸ் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்பா. ஹலோ, யாருங்க அது நடு கிளாஸ்ல தலையை காய வச்சிட்டு இருக்கிறது? காலேஜுக்கு வரதே ஜாலியா இருக்குதா? பேயா? எங்கடா இருக்கு பேய்? என்ன பத்தி தானே பேய்ன்னு சொன்னேன். உங்களை பார்த்து யாருங்க பேய்? நாங்க பேய் பார்த்தாங்க பேய்ன்னு சொன்னேன். என் ஹேருக்கு 6 மாசமா கர்லிங் பண்ணிட்டு இருக்கேன். என் ஐப்ரோவை பாரு, த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்ணும் ஆப்பிள் மாதிரி இருக்க, ரோஸ் பவுடர் போட்டிருக்கேன். மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்க, பார்லர் போய் கோல்டன் ஃபேஷியல் பண்ணிருக்கேன். லிப்ஸ்டிக்கே தெரியாத அளவுக்கு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். எவ்வளவு ஃபிட்டான சூப்பர் ஃபிகரா இருக்கேன். எப்படிடா என்ன பேய் சொல்லுவேன்? இப்ப பேய் மாதிரி மேக்கப் போடுறதா ட்ரெண்ட் இல்ல? ஐயா, ப்ரொஃபசர் வந்து காப்பாத்திட்டாங்கடா. வாடா. Good morning, good morning, good morning, everyone. Sit, sit, sit. Excuse me. எஸ் மேம். ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கே? ஐயோ மேடம், அத பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ். கூல் கூல். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு மூஞ்சி உம்மன்னு வச்சிட்டு இருந்தா கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் கீப் ஸ்மைலிங். ஓகே ஓகே மேம். சிட் டவுன். மேடமே பேய்ன்னு சொல்லிட்டாங்க பாத்தியா? கடவுள் எல்லாரையும் பார்க்க முடியாதுங்கறனால தான் டாக்டர்ஸ் படிச்சிருக்காரு. மக்கள் டாக்டர்ஸ் கடவுளா பாக்குறாங்க. யூ ஆர் வெரி லக்கி கைஸ். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே. மேக்கப் போட்டா ஆயா கூட அழகா தான்டா தெரியும். டேய் மச்சான் மச்சான், என்னடா எப்படியா பிக்கப் பண்ணணும்டா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நினைக்கிறிய? அது எப்படிடா? பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடுறான், செல் இருக்கிறவன் செல்ஃபி எடுக்கிறான். உனக்கு எதுக்குடா வயித்தறிச்சல? இப்போ என்ன சன்லைட்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட முடிவு பண்ணிட்டேன். பரபடு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரெக்டா சொல்லணும்? மனுஷ செத்தா ஆவியா வரா, எலி தவளையில செத்தா ஆவியா வருமாடி? உனக்கே இந்த டவுட் எல்லாம் வருது? எலி அறுத்தா பேயா வந்துருமோன்னு அது அறுக்காமலே வெளியே விட்டேன். எலிக்கே இப்படி பயப்படுற, மார்ச்சரிக்குள்ள எப்படி வருவ? மார்ச்சரியா? ஐயோ நாங்க வரல, அங்க டெட் பாடி இருக்கும். எனக்கு பயமா இருக்கு. நீ டாக்டர் ஆகணும்னா மார்ச்சரிக்கு வந்துதான் ஆகணும். வா. நிஷா வாடி. என்னடி? எனக்கு இந்த பயம் போகும். எங்க அப்பா அம்மா எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, ஒண்ணும் நடக்கல. நான் கிளாஸுக்கு வரல, நீ மேனேஜ் பண்ணு. இங்க பாரு, அனாட்டமி கிளாஸ் மிஸ் பண்ணிடாத. ஐயோ எந்த கிளாஸ் இருந்தாலும் நான் வரல, நீ மேனேஜ் கேளு. கிளாஸுக்கு வாடி. இங்க தான் உட்கார்ந்திருக்கியா? ஹாய், என்னங்க அனாட்டமி கிளாஸ் வர நீங்க பாட்டு இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? மெடிக்கல் காலேஜ் எனக்கு செட் ஆகல, ரொம்ப பயமா இருக்கு. பேசாம டிசி வாங்கிட்டு டீச்சர் ட்ரைனிங் பண்ணலான்னு இருக்கு. எதுக்குங்க இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க? உங்க பயத்தை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் மருந்து இருக்கு, சொல்லட்டுமா? அந்த மருந்து நீங்க 48 நாள் விரதம் இருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். அந்த சூப்பர் மருந்து எங்க கிடைக்கும்? எங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை நடு வீட்டுல உட்கார வச்சு குளிப்பாட்டி நடு வீட்டுல நீங்க குளிச்சுட்டு உட்கார்ந்து யாகம் பண்ணீங்கன்னா பலன் இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். மருந்து சாப்பிட்டா பயம் போயிடுமா? இங்கதான் ஏன் பாயிண்ட்ல நீங்க ஜாயிண்ட் ஆயிட்டீங்க. கரெக்டா தான் சொல்றானா? நான் வரல. நீங்க கண்டிப்பா வருவீங்க. பாத்தீங்களா முதலாளி, வாங்கின லஞ்சம் எல்லாம் தேக்க மர தூணா நிக்குது. எவ்வளவு பெரிய வீடுடா, 4 கிலோ தங்கம் கண் பாமுடா. தூக்குறோம். நாம தேட வந்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி ஊத்தி முக்காடு போட்டு போறாளா? ஒருவேளை அவளும் தேடி வந்துருப்பாளா? எதுக்கு டவுட்? அவகிட்டே கேட்டுருவோம். ஏய் நில்லு. ஐயோ எதுக்கா இங்க வந்த?
மருந்து வாங்குறதுக்கா வந்தேன். இது என்ன மெடிக்கல் ஷாப்பா? நீங்க எதுக்கா வந்தீங்க? நாங்க தங்க எடுக்க வந்திருக்கிறோம். இது என்ன ஜுவல்லரி ஷாப்பா? ஐயோ சிரிச்சு காட்டி கொடுத்துறாதீங்க முதலாளி. இதுவும் நம்மள மாதிரி திருடுதான். மொட்டை முதலாளி, சாம்பார் வாசனை மூக்க தொலைக்குது. முதல்ல மூக்க பிடிக்க சாப்பிடுவோம், அப்புறமா திருடுவோம். அர்ஜுன், அர்ஜுன், என்னம்மா நித்திய மாதிரியே இருக்க? என்ன நீ எங்கடி இங்க வந்த? நீ தானே பயத்துக்கு மருந்து தரேன்னு சொன்ன. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க. மருந்து குடுக்கறேன்னு சொன்னா ஆமா, அத உண்மை நம்பி வந்துட்டியா? அவ்வளோ பெரிய கேட் எல்லாம் ஏறி குதிச்சு வந்திருக்க. அப்போ மருந்து இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. உட்கார் உட்கார் உட்கார். ஊத்துற ஊத்துற சோத்துல குழிய விட்டுங்க. சாம்பார் ஊத்துற நல்லா உழைச்சி அடிங்க அடிங்க. கண்ணு மூடு, மருந்து கொடுக்கறேன். அடிபோடி சண்டாளி ஒன்னால நான் பறக்கிறேன். ஒரு பார்வை பார்த்தானே தன்னாலதான் மிதக்கிறேன். அட பச்சரிசி பல்லுக்குள்ள அரைக்கிற, கொஞ்சம் மிச்சம் வைக்க கேட்டாலுமே மறுக்கிற. அட அச்சு வெள்ள கட்டி போல இனிக்கிற, என்ன அக்கு வேறா அணி வேறா பிரிக்கிற. இது ஏதோ வரமா, புதிதான சுகமா? வேற வேறன்னு விரட்டுற நீ, விழியுருட்டி மிரட்டுற. தோர தோரன்னு தோரத்துற நீ, தோசை கல்லுல பொரட்டுற. நீ கட்ட சொத்துக்குள்ள வந்த எலி, கள்ளத்தனத்துல நீயும் புலி. கட்டி அடைச்சோ போகாதடா, கட்டில் கிடைச்சோ தீராதடா. காதல் கட்டில் கிடைச்சோ தீராதடா. அடிபோடு சண்டாளி ஒன்னால நான் பறக்கிறேன். அது ஏயோ நஞ்சாகி நெஞ்சோட கண்ணக்குழியில் புதைக்கிற, படபடன்னு படுத்துற நீ, பாதி உசுர அழிக்கிற. நீ உச்சந்தலையில வந்து நின்னு உள்ள
சேல தாங்குறேன்டா. அட பச்சரிசி பல்லுக்குள்ள அரைக்கிற, கொஞ்சம் மிச்சம் வைக்க கேட்டாலுமே மறுக்கிற. அட அச்சு வெள்ள கட்டி போல இனிக்கிற, என்ன அக்கு வேற அணி வேற பிரிக்கிற. இது வேண்டும் வரமா, புதிதான சுகமா. கையை தூக்குனதுக்கு அப்புறம் ஏன் சொல்றீங்க? டேய் நீங்களா? சார் நான் என்ன சொல்ல வாசுக்கு போயா? எஸ். எனி ப்ராப்ளம்? லெக் பீஸ்ல ஏதாவது டவுட்டா? டவுட் பீஸ்ல இல்ல, பிரியாணில. சாப்பிடுற தட்டுல கற்பூரம் வச்சு சத்தியம் பண்றேன், இது பிரியாணி தான். யோ, சாப்பிடுற தட்டுல கற்பூரம் வச்சு சத்தியம் பண்றீங்க. நீ ஒரு பிரியாணி மாஸ்டரா? பின்ன புளியோதரை மாஸ்டரா? என் ஃபேமிலி பத்தி தெரியும் உனக்கு? தாத்தா என்ன ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? இல்ல, என் அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? சீல் வச்சிருவேன். முதலாளி தம்பி, பிரச்சனை ரைஸ் பண்ணாத. உங்க அப்பா நேத்தே மாமூல் வாங்கிட்டு 10 பாக்கெட் பிரியாணியும் ஓசில வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்ல உங்க குடும்பத்தை பேஸ்புக்ல போட்டுட்டா? டேய், உங்க அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க ஒரு அருணாள்டு வருவான் பாரு. சார் ஒரு நிமிஷம். என்னடா நீங்க என்ன பண்ணுங்க, என் மொட்டை முதலாளி மட்டும் கை வச்சிடாதீங்க. இவன் உன் முதலாளியா? தோசைக்கல்லுக்கு கீழே கரியல் அசிங்கமா இருக்கு சார். 4 பேர் இந்த நாடே பாக்குற மாதிரி உங்களை நான் டிவில காட்டுறேன். எங்க எதுக்கு டிவில காட்டணும்? டேய், இன்னைக்கு புள்ள குட்டியை பிடிச்சி பிரியாணி போட்டீங்க, நாளைக்கு புள்ள குட்டியை கடத்தி பிரியாணி போட்டீங்கன்னா அப்ப காட்டுங்க. காட்டுறேன். உங்களை ஜெயில புடிச்சு போட்டா பெயில்ல வெளியில வந்து என் வீட்ல சேட்டை காமிக்கிறீங்களா? விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியும். கிச்சன்ல இல்லடா விட்டீங்க. சாம்பார்ல வரல விட்டாங்க. அருமையா இருந்தது. இந்த மாதிரி சமையல் நான் சாப்பிட்டதே இல்ல. ஒரு அருமையான சமையல்காரியை தான் நீங்க வச்சிருக்கீங்க. வேலைக்காரியா? நான் சமையல்காரி இல்ல, நான் தான் இந்த வீட்ல இவரோட வீட்டுக்காரி. இவருக்கு நீங்க ஒய்ஃபா? இவருக்கு நீங்க ஒய்ஃபா? சிஸ்டர், எங்க பொழப்பு இவரால் தான் போச்சு சிஸ்டர். ரொம்ப பசியா இருந்தது சிஸ்டர். நீங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு விடுங்க சிஸ்டர். திடீர்னு துப்பாக்கி தூக்கி சுட ஆரம்பிச்சார் சிஸ்டர். நீங்க சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றப்ப மனசு எப்படி குளிருது தெரியுமா பிரதர்? திருட்டு பயல்களை போய் பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அசிங்கமா இல்ல உனக்கு? உங்களால உங்க பொழப்பு கெட்டு போச்சு, அப்புறம் சாப்பாடு போடலன்னா எப்படி? இவரை பார்த்தா செத்து போன பிரதர் மாதிரி வேற இருக்காரு. ஒண்ணு கவலைப்படாதீங்க பிரதர், இங்கே தங்கி தாராளமா சாப்பிடலாம். மம்மி, என்னவா டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லப்பா, எக்ஸாம்ல நல்லா எழுதிட்டேப்பா. டேய், மொட்டை பூனாண்டி இங்க என்னடா பண்ற? மொட்டை பூனாண்டின்னு அண்டி சண்டை பேசாத. சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? என் மூஞ்சி அப்படித்தான்பா. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. சிஸ்டர், சிக்கனை போட்டு அவமானப்படுத்திட்டீங்க. கொஞ்சம் இருக்க பிரதர், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இருக்க. பாசம் தடுக்குது. சும்மா அர்ஜுன், உன்னோட எக்ஸாம் எழுதுற சமாச்சாரத்துக்காக நான் அவரை வீட்லயே தங்க வச்சிருக்கேன். யுவர் ஆபீசர் கன்ஃபார்ம்? யா. தேங்க் யூ மம்மி. மிஸ்டர் ஆபீசர் சொல்லி எப்படியாவது எனக்கு. என்ன ஆபீசர் இல்லடா, திருடடா. அப்ப திருட்டு பையன் சொல்ல வேண்டியதானே? தம்பி, எக்ஸாம் பேப்பர் இருக்கிற அந்த ரூம் இருக்குல்ல, அந்த பெரிய பூட்டை உடைக்கிறதுக்கு தான் சாப்பாடு போட்டு உட்கார வச்சிருக்கேன். ஐயா மியா பூட்டு டாக்டர். எல்லா காலேஜும் ஏரியில தான் இருக்கு. ஆனா இந்த காலேஜ் மட்டும் சுடுகாட்டுல கட்டியிருக்காங்கப்பா. என்ன கூட MBBS படிக்க சொன்னாங்கப்பா. மூடிட்டு வேலையை பாரு. மூடிட்டேன்பா. மண்டோடுப்பா, இதெல்லாம் யாருதுப்பா? பிரம்மப்பா. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பகல வரலாம். அந்த கதை விடுற வேலையே வேணாம். நேரத்துல காம்பவுண்டர் எகிரி குச்சி காலேஜுக்குள்ள வந்ததே தில்லையா? வேகாத சிக்கன் எதுக்கியா கிரில்லு? என்ன தம்பி 12 மணிக்கு ரைமிங் பேசுற பாத்தியா? அதுக்காக டெமோ காட்ட பாருங்க. பாத்தீங்களா நம்ம தொழில் ரகசியத்தை? மொட்டை பூரா மூளை. செஞ்சு காட்டுறேன். இப்பதான் மொட்டை பூரா மூளை. இதான் ரூம். இந்த அறிக்கையா பூட்டு. ஓ லாக். எங்க வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. ஆமா மொட்டை பாஸ். ஐ நோ, வெயிட் அண்ட் see. தம்பி, இந்த பூட்டு அன்பைவா பூட்டு. கோட்டை ஓபன் பண்ணா அதுவே செலக்ட் பண்ணிக்கும் பாரு. பாத்தீங்களா, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா மொட்டை பாஸ். கோபால், கோபால், திறந்துடு கோபால். ஆமா, நானா கட்சி மீட்டிங் நடத்துறேன். பேப்பர் எடுக்க வந்து அந்த மரத்துல கை தட்டுறீங்க. ஃபாலோ மீ. யோ, இதான் பேப்பர் இருக்கிற ரூம். ஓகே. சப்பா பூட்டுப்பா. சூப்பர்யா. தம்பி, பாத்திரத்துல புக்கெல்லாம் கொண்டு வரீங்களா? புக்கு ஏன்னா நான் கொண்டு வரல. இருக்கு, கொண்டுட்டேன். ஓகேப்பா. ஏய் வாடா. ஏய், நீ எழுதுறதுக்கு தான் 3 மணி நேரம் ஆகும். நான் எல்லாம் பெக்க போட்டா 3/4 மணி நேரத்துல எழுதுவேன். போ, ஏதோ பண்ணி தொலைங்க. இதுதான் நமக்கு சேஃப்டியான இடம்.
நம்ம 2 பேரும் இருக்கோம். இன்னொரு கிளாஸ் ட்ரம் மாதிரி வச்சிருக்க. இவ்வளவு பெரிய கிளாஸ் எதுக்குப்பா வச்ச? சரக்கு பத்தாதப்பா. நான் வைக்கலையே. ஏம்பா ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வளர ஆரம்பிச்சிட்டேன். தம்பி உடம்புல ரத்தம் இருக்கலாம், ஆனா பித்தம் இருக்கக்கூடாது. குப்புன்னு தூக்கிடும். ஊத்துட்டா மல்லிகைப்பூ வாசனை வருது. குடிக்காதே தம்பி குடிக்காதே. நீ கச்சேரில பாடலானே. அப்படியா? யார் குடிச்சது? என்னப்பா சரக்க காணோம்? அவ்வளவு சீக்கிரத்துல குடிச்சிட்ட? இல்லப்பா. படிக்கிற வயசுல குடிக்கிறதே தப்பு. சரி. அது இந்த மாதிரி பேய் குடிக்கிறது அதோட தப்பு. நான் இல்லப்பா. தம்பி மனப்பிராந்தி. அப்பா இதான். ஏங்க பாரு எவ்வளவு தைரியம் எடுத்துட்டு இருக்கான். இந்த ரூம்குள்ள வர எங்களுக்கே பெர்மிஷன் கிடையாது. நீ எப்படி வந்த? என் ஆன்சர் ஷீட்டை மாத்தி என்ன ஃபெயில் ஆக்கி என்ன அசிங்கப்படுத்த யாரோ திட்டம் திட்டிருக்காங்க மேடம். ஓ இங்க பாருங்க மேடம், எல்லாம் blank பேப்பரா இருக்கு. யார் மாத்துனது? அது வந்து அதான் முதல்ல நீ வெளியே வா. நடிக்கிறான் மேடம். அவதான் மேடம் திருட. அவதான் பேப்பரை மாத்தல மேடம். அவனை என் ஃப்ரெண்ட் புடிச்சா மேடம். பேசாம அடி, அங்க பிரியாணி வாங்கி தரேன். கொன்று மேடம் நான் புடிச்ச மேடம். வாங்க மேடம். அவதான் மேடம் திருட. திருண்ண பேப்பர் சங்கடா. நான் பேசிக்கா குட் ஃபேமிலி மேடம். பாருங்க மேடம், நல்லா உத்து பாருங்க மேடம். நல்லா உனக்கு எதுக்கு மேடம் இவ்வளவு சாரி? நல்லா கேளுங்க. என்ன மொட்டை ஓவர் ஆக்டிங் பண்றான்? ஏய் பேப்பர் ஆஃப் பண்ணு. மேடம் நான் வாழ்க்கையில பாத்திருக்கேனே தவிர ஒரு தடவை கூட பிட்டு அடிச்சதே இல்லை மேடம். விட்ட பத்தி என்கிட்டயே வா. நாளைக்கு ப்ரொஃபசர் முன்னாடி இன்டர்வியூ நடக்கும். கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னா நீ இந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ணலாம். இல்லனா மேனேஜ்மெண்ட் சிவியரா ஆக்ஷன் எடுக்கும். வாட்ச்மேன் சொல்லுங்க மேடம். இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். ஓகே மேடம். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போலீஸா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இவ்வளவு கோர்ட்லயும் ரொம்ப அழகாவும் ரோஸ் கலர்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி. ஐ லைக் இட் மேடம். கம் ஆன். தம்பி என்னையா அதான் காசு வாங்கிட்டல கிளம்பியா. வேலைக்கு வர வச்சிடாதீங்க. சுகர் இருக்கா? இருக்கு தம்பி. இருந்தாலும் பரவாயில்ல, சப்பி சாப்பிடு. சீக்கிரம் கிளம்புங்க. டேய் தண்ணி அடிக்க போனீங்களா இல்ல தண்ணிக்கு அடிச்சுக்க போனீங்களா? டேய் தண்ணி அடிக்கிறதுக்குள்ள பேய் அடிச்சிருச்சுடா. ஒன்னாலதான் நான் மாட்டினேன். எனக்கு இந்த MBBS பட்டம் இல்ல. தொடர்ந்து அடிக்கிறா போனா போனா. ஓகே ஓகே ஹெல்ப் லைனா யூஸ் பண்ணிக்கோ. ஹலோ சொல்லுமா. என்னப்பா டயர்டா பேசுற? நிறைய தண்ணி குடிப்பா, அப்பதான் உனக்கு தூக்கம் வராது. பார்த்து எழுதுறதுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஃபுல்லா குடிச்சிட்டேன். சுடுதண்ணி தானேப்பா குடிக்கிற? எங்காவது பீர் பிராந்தி சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு கிடப்பான். உங்க அப்பா முடிச்சுட்டு தான்டா இருக்கிறாரு. பா நீ பேப்பர் எழுதி முடிச்சிட்டல? இல்ல மாட்டிக்கிட்டேம்மா. என்னடா மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற? நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் என்கொயரி இருக்கா. எதுக்கு என்கொயரி வைக்கிறாங்க? ஒரு பையனுக்கு பகல்ல பரீட்சை எழுத வரல, நைட்ல பார்த்து எழுதலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? அது உனக்கு புரியுதுமா. நாளைக்கு நானே நேர்ல வர்றேன், ஒன்னும் கவலைப்படாத. சரி. என்னப்பா? தெரிஞ்சாதானே சொல்லுவான். இவனுக்கு தான் தெரியாது. இதுக்கப்புறம் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் சரி இவனை காப்பாத்தவே முடியாது. இவனை புழல் ஜெயில போய் பாருமா. எங்கடா இருக்கீங்க நீங்க 2 பேரும்? ஜெயிலுக்கு போவேன் இருக்காங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் தண்ணி அடிச்சு சொதப்பினது மட்டும் இல்லாம எங்க அம்மா நான் புழல் போவேன்னு சொல்றியா? உன்னை உண்மையிலே கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. அப்பயும் அங்கதான்டா போவேன். அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? பாத்துடா. ராமா கொழுப்புல செஞ்சு கொடி ராமா. ராமா
ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. அன்டைம்ல வரக்கூடாதுன்னு தெரியாதா? செத்துருவேன், போயிரு. யார்டா நீ? செக்யூரிட்டி வர சொல்லுடா. செக்யூரிட்டி. செத்துருவேன்னு சொன்னல. ஆண்டி ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டாங்க, பேசுங்க. குட் மார்னிங் மேடம். நீங்க தானே என்கொயரி பண்ண போறீங்க. அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடுங்க. கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, படிக்கிற பையனுக்கு ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க? அறிவில்லை உங்களுக்கு? ஐயோ, என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? அவன் பையன்மா, இது வல்லார ஜூஸ். அவன் குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட தெரியாம வந்து நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்துட்டீங்களா? நான் நம்ப மாட்டேன். உங்க ட்ரெஸ்ஸுகள் நகை இங்கே பார்த்தா ஏதோ கல்யாணத்துக்கு கிளம்பி போற மாதிரி இருக்கு. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து காமிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, we are highly educated professors here. சரி, அந்த சர்டிபிகேட் காமிங்க. எனக்கு நம்பிக்கை இல்லல. என்ன சொல்றது? செக்யூரிட்டி, இவங்க யாரு? உள்ள மாட்டிருக்க பையனுடைய அம்மா மேடம். ஆமா மேடம். எங்களை பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த பொம்பளைங்க மாதிரி தெரியுதா? உள்ள உங்க பையன் தானே இருக்கா? அவனுக்கு வடை பாயசம் கொடுத்து வெளிய அனுப்புறேன். மொய் எழுதிட்டு கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் இதோ இந்த ஜூஸை குடிச்சிட்டு நல்லா தெம்பா வெயிட் பண்ணுங்க. ஐயோ, அவசரத்துல ரொம்ப பேசிட்டேனோ. ஓவரா பொங்கிட்டீங்க. குட் மார்னிங் சார். தம்பி உட்கார்ந்துட்டே இருக்கு, மரியாதை தெரியாது. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்ல. உன் மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் எழுதாம ஒயிட் ஷீட் வாங்கி கட்டிட்டு நைட்ல திருட்டுத்தனமா வந்து ஃபில் அப் பண்றது. பிட் அடிக்கிறது. யூ ஆர் ஃபாலோயிங் a new technique. You think we are fools? சார், நாங்க அப்படி நினைக்கல சார். அர்ஜுன், MBBS ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? தெரியாதுன்னு சொல்லி கால்ல விழுந்துறா. ஆரம்பத்துல இருந்து நம்ம கேள்வி ஒண்ணுத்துக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ இவன் தான் பேப்பரை மாத்தி வச்சிருப்பானோன்னு தோணுது. Let me ask you a simple question. What is the definition of human anatomy? குட் மார்னிங் சார். வாங்க பாஸ்கர். என்கொயரி முடிச்சிடறோம், உட்காருங்க. தேங்க்யூ. தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்மா இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க பிசியாலஜி ப்ரொஃபசர், அவங்க பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், இவங்க பேத்தாலஜி ப்ரொஃபசர், இவர் ஹியூமன் அனாட்டமி ப்ரொஃபசர். இவன் எதுக்கு இங்க இருக்கான்? மேடம், டீன் அனுப்புன டாக்டர் என்ன பார்க்க வந்திருக்காங்க. என்கொயரியில எதுக்கு? ப்ளீஸ் சார். சாரி மேடம். சாரி டாக்டர், என் கேபின்ல வெயிட் பண்ணுங்க. சார், I'll catch you later. ஓகே. டேய், உனக்கு பதில் தெரியாது, நீ எப்படி எல்லாம் சமாளிக்கிற? இப்ப சொல்லுவியா? சொல்லு. அவன் எங்க சொல்ல போறான்? The broad goal of the teaching of undergraduate students in anatomy aims at providing comprehensive knowledge of the gross and the microscopic structure and the development of human body to provide a basis for understanding the clinical correlation of organs or structures involved and the anatomical basis for the disease presentations, so that we could formulate the correct treatment plans to treat the patients. However, it is also important to use various models to study the disease patterns. It should help us to understand the basis and also find out the way means to treat the diseases involved. அப்ப நைட்டு பூரா நீ படிச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேன். இந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களே சார். ஆண்டி, உங்க பையன் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டான். ஏன் பையனா? இருக்காதே, வல்லார ஜூஸ் குடிக்காம எப்படி அவன் ஆன்சர் பண்றான்? ஒரு புத்திசாலிக்கு பிறந்தா புத்திசாலியா தான் இருப்பான். என்னமா சொல்ற முருகா? அடுத்து நான் கேட்க போற கேள்வியில அவன் தலையே சுத்தும் பாருங்க. யார் சார் இடுப்பு கிள்னது? நான் தான் மேடம். நான் ஏன் அப்படி கிள்னேன்னு எனக்கே தெரியல மேடம். ப்ரொஃபசர் மாதிரி நடந்துக்கோங்க சார், பொறுக்கி மாதிரி நடந்துக்காதீங்க. சாரி மேடம். லெட்ஸ் கம் பேக் டு தி क्वेश्चंस. What kind of
You are a very brilliant student. இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லடா. ஆமா அவன் தான் பிரில்லியண்டா பதில் சொன்னானே. நாம ஏன் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம்? தம்பி நில்ல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னையா வெளில போ சொன்ன? ஐயோ வீரையா எங்கடா இருக்கீங்க? అయ్యా వచ్చేస్తారయ్యా. అయ్యా మీరు వస్తారనే నేనుగా ప్రతికున్నాను. వీరయ్యా అయ్యా నువ్వు నా కోసం ఎదురు చూసింది వృధా పోలేదు. మా కోసం ఎవ్వరూ కష్టపట్టిగా ఒక్కరిని వదలేదయ్యా. అందరినీ చంపేయ్యా. వదలండ్రా. వాంగడా ఈ రోజే మీ అందరికీ చావబోయే రోజురా. யாரா நீ? படிக்கிற ஸ்டூடெண்டா இல்ல மந்திரவாதி? கேக்குறாருல ఎవరు? இங்கடா சொல்லு பாஸ்கர். பேய் வந்துருச்சு டாக்டர். என்னது? எல்லாரும் கொண்டுச்சு. நான் மட்டும் தான் தப்பிச்சேன். ஒண்ணு பண்ணாத. பாஸ்கர் என்ன நடக்குதுங்க? Damn it. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இங்க வச்சு இந்த பொண்ணுக்குள்ள போனேன். சொல்லு. சாமி ஏறி இறங்காத கோயில் இல்ல, பார்க்காத சாமி இல்ல. நீங்க தாமா எப்படியாவது என் பொண்ணு காப்பாத்தணும். காப்பாத்துங்க. சொல்லு. சொல்லுடா. பிரம்மேஸ்வரி சொல்றேன், இந்த உடம்ப விட்டு போயிடு. முத்திரைய குடுறா. தடுக்கிறேன் குருஜி. சொல்லு. யாரோடி? நான் தூக்கு போட்டு செத்து போன முத்துக்குமார். பிரம்மேஸ்வரி சொல்றேன், கிளம்பு. இல்ல பிரம்மேஸ்வரி பார்க்கே சுடுகாட்டுல காலேஜ் கட்டின. காலேஜ் இப்ப சுடுகாடா தெரியுதா? பேச்சு கேட்காம பி பிளாக் ஓபன் பண்ணு. 4 பேர் செத்துட்டாங்க. உங்களுக்கு ட்ரை பண்ண நீங்க கிடைக்கல. உங்க சிஷ்யன் பேய பிடிச்சிட்டு தான் சொன்னாரு. பிடிச்சது என்னவோ உண்மைதான். ஆனா அது எப்படி தப்பிச்சதுன்னு இப்ப நான் என்ன பண்றது? இந்த ஆவிய கொண்டு போய் புதைச்சு ஆணி அடிங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போலாம். ஒரு துர் ஆத்மாவை இந்த பிரம்மேஸ்வரி கட்டினா அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வெளியே வர முடியாது. நீ கட்டத்துக்கு நான் ஏகாத்மா இல்ல, பிரேதாத்மா. ஓ இடத்துல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அடக்கி காட்டுறேன். முடிஞ்சா அடக்கி பாருடி. யாருக்கு காஃபி? எனக்கா? உனக்கெல்லாம் காப்பி கொடுத்தா பிரஷர் ஆகி புறப்பட்டு போயிருவேன். என் பிள்ளைக்கிடி. ஐயோ பிள்ளைனா ஒன்னதுக்கு லாயக்கு இல்ல உதவாக்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பிள்ளை மேல எவ்வளவு பாசம். என்ன பண்றது, இது வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டேன். ஆனா ஒரு பில்கேட்ஸே பிள்ளையா பிறந்திருக்கான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஃபில்டர் காப்பி போட்டு என் பிள்ளைக்கு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆக போறேன். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு குறப்பிரசவத்துல பிறந்த குழந்தை மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்கானையா என் புள்ள. தம்பி எல்லாம் கேள்விப்பட்டையா,
நேத்து காலேஜ்ல கேட்ட கேள்வி கேட்காத கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னதுல ப்ரொஃபசர் HOD எல்லாம் மிரண்டு போய் புத்தகத்தை போட்டு விட்டாங்களாமே. உன்னை இது வரைக்கும் திட்டினதை நினைச்சு அப்பாவோட மனசு கில்ட்டியில கிழிஞ்சு தொங்குதியா. போடா. என்னப்பா கோபமா பேசுற? போடா வெளிய. இது ரொம்ப கொந்தளிப்பா இருக்கேப்பா. நீ காப்பி குடிச்சிரு, அப்பா நான் கிளம்பிடுறேன். குடிச்சாச்சு. குடிச்சா என்னடா இது? காப்பி கப்பு இங்க இருக்கு, குடிக்கிற வாய் அங்க இருக்கு. வைஃபை மாதிரி வாய்ஃபையா? How it is possible? எவ்வளவோ சாதனை பண்ண போற புள்ள ஏர்ல உறிஞ்சு குடிச்சிருப்பான். தேங்க் காட். இதே டெக்னிக்ல காவிரி தண்ணியை ஃபுல்லா உறிஞ்சிட்டானா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். பிரம்மேஸ்வரி, யாரோ என்ன கூப்பிடுறாங்க, பாத்துட்டு வரலாமா? திரும்பி பார்க்காத. நம்மள சுத்தி இருக்கிற காத்துல துர்ராத்மா கலந்திருக்கு. அதுதான் குரல் மாத்தி உன்னை கூப்பிடுது. திரும்பி பார்த்த சத்துருவ. பிரம்மேஸ்வரி பாரு. புரிஞ்சிருச்சு. என் மந்திர சக்தியால இவளோட உடம்பு மண்ணோட மண்ணா மக்கி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த பிரேதாத்மா அழியாம வெளியே வந்துருச்சு. இன்னும் சூடாவே இருக்கு, பாத்தியா? வாங்குறது நாம. இவையான இப்படி மூச்சா வரா? போயிட்டீங்களா? என்ன எழுத்துக்கிட்டு நம்மள கும்மி அடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம் முதலாளி. பஞ்சத்தல்ல குளிச்சுட்டு மாலையோட வரும். அப்புறமா இருந்தீங்க. இந்த துர்ராத்மா யாரோட உடம்புல ஏறி இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். என்னையாரா தேறீங்க? செத்துருவீங்க. நானும் கொஞ்ச நாளா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மார்க்கமா தெரியுற. என்னதான்டா அவன் பிரச்சனை? காளி, ஓடி காளி, சூலக பால காளி, மோடி காளி, மந்திர காளி, அங்கார காளி, ஓங்கார காளியே வா. இந்த மந்திர கணி அந்த துர்ராத்மா யார் உடம்புல இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். அவ போன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? அவ என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாடா. நான் என்ன பதில் சொல்ல? எதிரில யாரு வந்தாலும் தூக்கு. போடா. நான் போறேன், நீ சொல்லிட்டு போடா. அர்ஜுன், அர்ஜுன் பேசிட்டியா? ஏன் பேசு. என் மேல கோவமா? ஒரு பொண்ணு ஒரு பையனை வாலண்டியரா லவ் பண்ணா சீப்பா தெரியுதா? இல்ல உங்களை அலைய விட்டு கடைசியா ஐ லவ் யூ சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லு அர்ஜுன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட செத்துருவேன். அர்ஜுன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ சொல்றல. அர்ஜுன், தம்பி, என்னைக்கு இல்லாம பெட்டி படிக்கோட என்ன காலேஜ் கிளம்பிட்ட? காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் எக்ஸாம் வரதுனால ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன். ஐயோ, ஏங்க சொல்லு. இப்படி வாங்க. என்ன? தம்பி என்னமா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்ங்கறான். படிக்கட்டும்.
அவனுக்கு அறிவு ஆடிக்கார வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீ ஏன் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தடுக்கிற? இங்க பார், அவன் காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் மிரளக்கூடிய அளவுக்கு ஆன்சர் பண்ணவன். நாளைக்கு இந்த நாடே மிரளக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை பண்ணுவான். பண்ணட்டுங்க. அது நம்ம வீட்ல இருந்து பண்ணட்டுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. ஒரே பிள்ளைன்னு உன் பக்கத்துல வச்சு உருண்டைச்சோறு விட்டு கெடுத்து போடு. அவனுக்கு தேவை பிரைவேசி. அப்பதான் மெடிடேஷன் மூட்ல டெடிகேட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். அதான் வீட்ல இருந்து பண்ணலாம் இல்லீங்களா? நீ எது சொன்னாலும் தப்பா, அவன் என்ன பண்ணாலும் சரியா. நீங்க போங்க தம்பி. வாட் a walk style. எங்க பாருங்க, அங்க நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு கால்ல கொலுசெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் செருப்புல மாட்டிக்கிட்டு போறான்? காலேஜ்ல கல்ச்சுரல் காம்படிஷன் சொன்னான்ல, டான்ஸ் ஆடுவான் போல இருக்கு. ரிஹர்சல் இங்க இருந்தே ஆரம்பிச்சு. குட் மார்னிங் தம்பி. எப்படி இருக்கு? சூப்பர். உங்க காஸ்டியூம் பிரமாதமா இருக்கு. ஆனா நீங்க வரும்போது ஜல் ஜல் ஒரு எபிசோட் அதுவும் பிரமாதமா இருக்கு. ஜல் ஜல். சாப்பிடுங்க, நல்ல உடம்ப தேத்துங்க. தம்பி பேயா இருந்தாலும் நம்ம மேல என்ன கருணை பாத்தீங்களா? வாங்க சாப்பிடலாம். ஏண்டா மூதேவி, வந்து பழக்க போற சாப்பிட்டு தம்பாருங்கன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறான். இது கூட புரியாம யாரா நீங்க காட்டு பண்ணி மேய்க்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் ஆத்மா சாந்தி அடையல. எனக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா? யார் வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா பூஜையில வச்ச இந்த மந்திரக்கணி போய் சொல்லாதடி. நிறுத்துங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஜட வச்சாக்கா. என்கிட்ட இருந்து எந்த துராத்மாவும் தப்பிக்க முடியாது. நீயோ இவனை இறக்கி விடு. இதைத்தானடா நான் 1 ஹவரா சொன்னேன். ஆமா, ஏதோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னால செலவு மிச்சம். இதே மத்தவனா இருந்தா செலவா இருக்காது. செலவை யோசிச்சு அடிங்கடா. மாவடா, ஒரு பொண்ணு மேக்கப் போடுறத பாக்குறீங்களே, அறிவில்ல? உனக்குள்ளதான் பேய் இருக்கா? அப்ப நான் உள்ளதான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டியா? வாடா. எதுக்கு? நாலும் நாலும் 8, நானும் ஏமனும் என்ன தொட்டு புட்டா வெப்பேண்டா பொட்டு. வெக்கட்டுமாடா நெத்தியில பொட்டு. என்ன அழிக்க வந்திருக்கீங்களா? வைக்கிறேன்டா பொட்டு. வேற யாராவது இருக்கீங்களாடா? யாராவது இருக்கீங்களா? கோழி, அங்கார கோழி, ஓங்கார கோழி, மோடி கோழி. பூஜை முடியற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பாத. ஓகே சார். ஓங்கார கோழி. சொல்லுங்க. என்னடா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? யார் உடம்புல துராத்மா இருக்குன்னு பிரம்மேஸ்வரி எங்களை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம். அப்பா, இப்பதான் மைண்ட் ஃப்ரீ ஆச்சு. சூப்பர்டா, சூப்பர். இந்தா போட்டுக்க. என்னடா அது?
கீழே விழுந்துச்சு. செத்து போன ஆத்மாவுக்கு கழுத்து இருக்காது டீன். பிரம்மேஸ்வரி, துஷ்ட சக்தியே நில்லு. ஆளுகளையே கொண்டு துராத்மாவாக்கி உனக்கு எதிரா ஏவி விட்டுருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய துஷ்ட ராட்சச ஆத்மாவா இருப்பா. நம்மளோட பெரிய புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கானே. டேய் ஏடா தேர்ட் இயர் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா. என்னது ஆமாவா? ஓங்கார காளி காளி அங்கார காளி ஓங்கார காளி. டேய் ஏதாவது ஆவிவே உன்னை அடிச்சிருச்சாடா? அங்கார காளி ஓங்கார காளி நாய் காளி. மந்திரத்தை நிப்பாட்டாதீங்க. என்னையே சீண்டிட்டியா? ஒழியாத உடம்ப எரிச்சு சாம்பலாக்குறேன். பரிகாளி ஓடிக்காளி சூலக காளி பாலகாளி காளி மந்திர காளி. பல வருஷமா அழியாத இவளோட அரக்க பிரேதம் எரிஞ்சிருச்சு. இனி அந்த துராத்மா உன் காலேஜ்ல ஏதோ ஒரு உடம்புக்குள்ளதான் இருக்கும். காலேஜ சுத்தி என் மந்திர சக்தியால கட்டு போட்டிருக்கேன். இனி அந்த ஆத்மா தப்பிக்கவே முடியாது. மீனை திங்கிறதா, குடலை திங்கிறதா, ரத்தத்தை உரியறதா? பிரதர் கோழியை கொஞ்சம் தள்ளி படுக்க வைங்க. சாம்பாரோட வாசனை தூக்குதே. எல்லாம் நான் தான் சமைச்சேன். ரத்த பொருள் எடுத்துட்டு வர ஒரு நிமிஷம். முதலாளி ஏண்டா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம ஊர்ல எவனாலும் செத்து போயிட்டா அவனுக்கு இலையில படையல் போடுவோமே, அந்த மாதிரி இல்ல? வாயில ஆசிட்ட ஊத்த அகோர பசியில இருக்காரோ? முள்ளு தொண்டையில குத்திருச்சா? அங்க என்ன பேடு பேய் வாயில சைடுல. முதலாளி வேகமா ஓடுங்க. எங்க இப்படி ஓடுறீங்க? ஐயோ எங்க வயித்த கலக்குதே சிஸ்டர். இந்த ரெண்டு பேருக்கு ரெட்டப்பரப்பு மாதிரி ஒரே நேரத்துல கலக்குது. என் சமையல் அவ்வளவு சீக்கிரம் ஜீரணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அட என்னப்பா 2 நாள்ல திரும்பி வந்துட்டேன். அம்மா பார்க்காம இருக்க முடியல. காலேஜ்ல கலவரம், டீனை கொன்னுட்டாங்க. சிச்சோ காலேஜ்ல கலவரம், டீனை கொன்னுட்டாங்களா? டீனை கலவரத்துல செத்துக்க மாட்டான், இவன் தடியால தான் செத்துருப்பான். முதலாளி ஆமாண்டா, அவன் கேள்வி ஏதாவது கேட்டிருப்பான், இவன் தடியால் அடிச்சு கொண்டு இருப்பான். டேய் பேய் நல்ல முறையில மேல போயிருக்கு, திரும்பி வரதுக்குள்ள சாப்பிட்டுருவோண்டா. பேய் மேல எதுக்கு ஒரு கண்ணு போட்டுண்டா. முதலாளி கிராஸ் பண்றப்பவே மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானே. அம்மா வாடா. நீனு மண்டே போட்டேன் காலேஜ் லீவ்னு வந்து சொன்னானா? அந்த ஆளு சாகல, குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கான். இவன் தான் கிளாஸை கட் பண்ணிட்டு டீனு செத்து போயிட்டாரு சொல்லி திரியிறான். ஏமா இவன் மண்டைக்குள்ளதான் ஏதோ சண்டை நடக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஆனா இருந்துகிட்டு பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கான். சொன்னா நம்ப மாட்டேன். நெக்லஸ பாக்குறேன், நேபாளிஸ போடுறான், குறுகுறுன்னு பாக்குறேன், குசு குசுன்னு பேசுறான். இவன் பேக்ல எதுக்கு இந்த புடவை? இது ஏன் புடவை? வடுவா வடுவா அம்மா ஞாபகமா இருக்கட்டுமேன்னு எடுத்துட்டு போயிருக்காண்டா. ஹாஸ்டல்ல இருக்கான்ல, இது ஒரு பெரிய விஷயமா தூக்கிட்டு தள்ளிப்படி. தள்ளா வா வந்து சாப்பிட்டு. மம்மி அவன் ஆம்பளை போய் பொம்பளை பிள்ளை ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பொறுப்புலாம் போயிட்டு இருக்காங்க. ஏண்டி அம்மா ஏதோ கெட்ட வாடை வருது. கெட்ட வாடை இல்லங்க, இந்த மொட்டையோட வாடை. பாவாடை? பாவாடை இல்ல, பூனாண்டி. நைட்டி அம்மா, உள் பாவாடை. ஆகா,
டைட்டானிக் கப்பல் ஒண்ணு டைட்டா நடந்து போகுது. நீ ரோசனா, நான் ஜாக். எங்க எதுக்குடா வந்த? பூனை பிடிக்க வந்த. புடிச்சிட்டியா? அதுக்குள்ளதான் நீங்க புடிச்சிட்டீங்க. நீ எல்லாம் திருட மாட்டியா? திருந்து என்ன திருக்குறள் எழுத போறேன். ஐ லவ் யூ. கையில காதல் ரகையே ஓடுது. இந்த சின்ன பையன் லவ் பண்றதுல தப்பே இல்ல. உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண கூட ஏறாதுடா. இனிமே உங்க மேல சத்தியமா நான் திருட மாட்டேன். வரேன் ப்ரொஃபசர். டேய் திருடா. டார்லிங். திருடலன்னு எதையோ திருடிட்டு போறியடா. போங்க டார்லிங். இதை திருடிட்டு போறேன்னு ஒரு மொக்க டயலாக் பேச போறீங்க. இந்த மொட்டை ஒரு டயலாக் பேசுற கேக்குறீங்களா? உனக்கு 16, எனக்கு 18. வாட்? மோதிரத்தை சாரி, இதுவும் திருடினதுதான். ஐ லவ் யூ. அந்த குயில் சொந்த குயில் என்னடா நம்ம ரூம்ல முதல் மரியாதை பாட்டு பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு. டேய் அது பேயிலடா, நான் தான் பாடினேன். இப்ப நான் பாடுறா. ஏய் பாடு. மைனா, உன் செவந்த மூக்கால மோகனாங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டர்ரா. எதுக்கு நீங்க பச்சைக்கிளிய போய் மைனா மைனான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? உனக்கு இருக்க பிரச்சனைக்கு இந்த சந்தேகம் தேவையாமா? எனக்கு என்னையா பிரச்சனை? நீயா வந்த, சரி போனா போயிட்டு போதும் ஜோசியம் பார்க்கலான்னு பார்த்தா, சரி கிளம்பு போ. அம்மா தப்பா நினைச்சுக்காயம்மா, கிளிக்கு தான் மைனான்னு பேர் வச்சிருக்கேன். அப்படியா? சாரி வா. ஏன் சீட் எடுக்காம டவுட்ல நிக்குது? ரீசார்ஜ் தான் பண்ணிருக்கீங்க, டாப் அப் கேக்குது, இன்னொரு 50 ரூபா கொடுங்க. 50 கிராக்கிலிக்கு நீ இவ்வளவு கபடு சுது சொல்லி கொடுத்துருக்க. சரி அந்த பக்கம் பாரு. உழப்பு அப்படிமா? இந்த காசு போட்ட எடுக்க சொல்லு. மைனா வா மைனா வா. ஓடியா மைனா, என் பையனுக்காக ஒரு நல்ல சீட்டா எடுத்து கொடுமா. எர்ரா மைனா, என் பையன் MBBS படிச்சு பெரிய டாக்டரா வரணும். வித்யாசரஸ்வதி வந்திருக்காளா பாருங்க. சரஸ்வதி வந்தா பரவாயில்லம்மா, கொல்லிவா பிசாசுல வந்திருக்கு. ஏன் இந்த கிளி பதட்டப்படுது? ஏன் மைனா பயப்படுற? போறது உங்க பையனாமா? என் மைனா பயப்படுது. நீ தான் உன் கிளி ஏதோ மிரட்டி வச்சிருக்க. நீ எதுக்கு கண்ணிலே என் வீட்டை ரவுண்ட் அடிக்கிற? நைட்ல வந்து திருடலாம்னு நினைக்காத. என் புருஷன் பெரிய போலீஸ் ஆபீசர், உன்னை ஷூட் பண்ணிடுவேன். என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? ஜோசியம் பார்க்க வந்திருக்கேன். எதுக்கும் பயப்படாத என் மைனா. உங்க பையனை பார்த்து பயப்படுது. இந்த வீட்டுல ஏதோ தப்பு இருக்கு. மைனா தப்பிச்சு போயிருங்க. இந்த வீட்டுல கெட்ட ஆத்மா இருக்கு. மைனா மைனா, இந்த வீட்டுல பேய் இருக்கு. பாயன் தூக்கிட்டு போயா. பேய்ட்டு குடுமா. பச்சைக்கிளி இப்ப மைனா மைனா குட்டா பறந்து போயிருச்சு. அதுக்கு பேய் இருக்கான், பிசாசு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்கான். எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாயா. ஓவர். என்ன காரணம்னு கேள்வி. ஓவர். மைனா காணாம போச்சா, அதுக்காக உண்ணாவிரதம் இருக்கான். ஓவர். நல்ல காதலுக்காக நடிச்சாமத்துல ஓடிச்சா இல்ல கள்ள காதலுக்காக காம்பவுண்ட் தாண்டிச்சான்னு கம்ப்ளீட்டா எழுதிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பட்டக்ஸ்ல 15 அடி அடிச்சு அனுப்பியா. ஓவர். அடிச்சிருவீங்களா? உங்களை தண்ணியில காட்டுக்கு மாத்திடுவோம். ஓவர். பாய முடியாது. கிளிக்கு தான் மைனான்னு பேர் வச்சிருக்கான். அந்த கிளி சாதாரண கிளியே இல்ல. ஓவர். What a fantastic parrot. Next what over? பிரதமர் வெளிநாடு போற தேதியும் விஜய் மல்லையா இந்தியாவுக்கு திரும்புற தேதியும் அந்த கிளிக்கு முன்னுக்கூட்டியே தெரியுமா? ஓவர். பாலிடிக்ஸ் தெரிஞ்ச மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி கிளியா இருந்திருக்கு. எனக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு. கடைசி அந்த கிளி எங்க ஜோசியம் பார்த்துச்சு? யாரோ ஒரு பஜாரி பொம்பளை தான் அந்த கிளி கிட்ட ஜோசியம் பார்த்திருக்கா. ஓவர். சந்தேகமே வேண்டாம். அந்த கிளி காணாம போனதுக்கு அந்த பொம்பளையோட புருஷன் தான் காரணம். அவன் தான் அந்த கிளியோட டேலண்ட் தெரிஞ்சு ஆளை வச்சு தூக்கியிருக்கான். அந்த முள்ள மாதிரி பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா அந்த கிளியையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓவர். அப்படின்னா நீங்க தான் குற்றவாளி, உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஓவர். குற்றவாளி என்ன அரெஸ்ட் பண்ணணுமா? ஆமாங்க. என்ன நோமாங்க? ஒரு குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நானே எப்படி குற்றவாளியா இருக்க முடியும்? அப்பா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க இன்னைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கிளியோசக்கார உள்ள வந்தானா நம்ம பிள்ளை பார்க்கவும் பதட்டப்பட்ட அந்த கிளி பறந்து போயிடுச்சுங்க. அந்த லூசு பையன் உடனே சொல்றான், இந்த வீடு ஏதோ தப்பான வீடு, இங்க ஏதோ கெட்ட ஆத்மா இருக்கான். சரி போய் தண்ணி எடுத்து வா. சாதா தண்ணியா ஐஸ் வாட்டர்? ஹாட் வாட்டர். சரி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வரேன். ஃப்ரிட்ஜ்ல ஹாட் வாட்டர். சரியான மக்கா இருக்காரு. ஹாட் வாட்டர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து யாராவது எடுத்துட்டு வருவாங்களா? உள்ள பார்த்தா புலி புடரில கிடைச்ச மாதிரி கத்துற. என்ன பேய்? பேய் திருச்சுக்குள்ள பேயா? அவங்க
பிச்சுக்குள்ள எப்படி பாருங்க போகாம எப்படி பேய பார்க்க முடியும்? வீரனுக்கு கோல பொண்டாட்டிய மாட்டிருக்கா. பேய்க்கு போலீஸ் தெரியாது. சத்தம் போடாதடி. முருகா 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 முருகா. பயமுறுத்திட்டு 10 அடி தள்ளி நிக்கிறீங்க. வாடிங்க. எங்க மண்டை? ஏய், மீட்டர் வெட்டிக்கு வாங்கி ஃப்ரூட் ஸ்டால் வச்சவன்ட்ட புருடா விட்டு பழங்களை வாங்கிட்டு வந்து உன்ட்ட கொடுத்தா எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்காம மொப்பனுக்கு வச்சிருக்கியா? பேயின்ற விஷயத்தை நம்ம எடு கொன்னே போற. சும்மா வந்துருக்காது, தூர ஓடிப்போம். பேயா பேய் வந்து பெட்ரூம்ல பெட்ஷீட் மாத்தி விடுறே. யாரு யாரு அழுகுறாங்க? மல்லிகா. ஐயோ எங்க என்ன இப்படி பாக்குற? வெந்து போய் கிடக்கிற வெப்பத்தை கூட்டாத. மேக்கப்ப கழிச்சிட்டு படு. தீண்டாத. சாமி முருகா, எவ்வளவு பேச்சு. இந்த சத்தம் எனக்கு மட்டும்தான் கேக்குதா? யார் அழுகுறாங்க? யாரா இருந்தாலும் நேரடியா வந்து பேசணும். இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நின்று சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஏங்க ஐயோ ஐயோ யாராவது என்ன பார்த்து பயம் வருதா? திடீர்னு நான் உங்களை எழுப்பலான்னு போர்வை இப்படி எடுத்தா ஒரு எலும்பு கூடு என்ன பார்த்தா உனக்கு எலும்பு கூடு மாதிரி இருக்கா? கண்ணை இப்படி இப்படி பண்றீங்கல்ல, அது பயம். ஆணி வச்சு இறக்கிறேன். இங்க வா, எந்த காரணம் சொல்லாம டைவர்ஸ் பண்ணி போடுங்க. லைட் ஆஃப். சரி நீங்க பாடுங்க. பார்க்காத. நாளையில இருந்து செப்பரேட் ரூம்ல தான் தூங்கணும். முருகா ஏண்டா, காட்டுக்குள்ள சாதி சனத்தோட விளையாண்டுகிட்டு இருந்த கிளிய பிடிச்சி கீ கொடுத்து என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட பேய் இருக்குன்னு நம்ப வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நீ சொன்னதை பொய்ன்னு சொல்லிடு. சார், சுனாமிக்கே பயப்படாத என் கிளி. உங்க பையனை பார்த்து பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல பேய் இருக்கு, பேய் இருக்கு, பேய் இருக்கு. தவாளி மாதிரி 3 முறை சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா? உனக்கும் அந்த கிளிக்கும் பேய் இருக்குன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நைட்டு 12 மணிக்கு கோலம் போட்டு விளக்கு ஏத்தி பேய்க்கே வாந்தி வர கும்பிடிக்காய் நடு வீட்டுல வைங்க. கோலத்தை அழிச்சு விளக்கையும் அணைச்சதுன்னா உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்க சார். காய வைக்கிறேன்டா. ஏன் இப்படி மூஞ்சி கிட்ட கொண்டு வர்ற? முண்டக்கண்ணு பார்த்தா பயமா இருக்குல்ல? நானும் பயந்துட்டேன். ஏங்க, இந்த கொமட்டுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஏன் இதை பார்த்தா பேய்க்கு பயம்? பேய் இதை சாப்பிட்டா பேய் ஆயிருந்தா இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்றப்பா? டே மக்கு, கால் கொக்கு. சரி, இந்தா இதை கொண்டு போய் நடு வீட்டுல வை. கொமட்டி காய வச்சு கும்முன்னு ஒரு குழம்பு வைக்க சொல்லுங்க. குக்கேற குக்குக்கும் கோஸ்டுக்கும் ஒத்து வராதுங்க. ஏண்டா? குக் பண்ண ஆவி வரும்ல. அதுவும் சரிதான். இந்தா இதை நீ கொண்டு போய் நடு வீட்டுல வை. இந்த பாருங்க, என் பிரதர் வந்து நம்ம வீட்டு கெஸ்ட். அவரையும் கோஸ்டையும் கனெக்ட் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். சில்லற பசங்களுக்கு முன்னால சிங்கத்தை அசிங்கப்படுத்துறியா? போய் பாக்குறேன் பேய் இல்லைன்னு வச்சுக்கோ. கண்ணை பிடிக்க வேண்டிய கையில காய கொடுத்து உருட்டி விளையாட சொல்றேன். எங்கடா இருக்கு பேய்? பேய் செருப்பால் அடிக்கிறேன். ஏங்க பேயப்படுறீங்க? எது நான் பேயப்படுறேனா? பேய பெரட்டி எடுத்து பிதுக்குறேன் பாரு. பார்த்து பிதுக்குங்க, கொலக்கே சாயிட போகுது. எனக்கு நானே எஃப்ஐஆர் போட மாட்டேன். இந்த பார், என் அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பேய நீ எங்கேயாவது தங்கியிருந்தா உடனடியா வெக்கெட் பண்ணி வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பயப்படாதீங்க பிரதர், எல்லாத்தையும் நல்லா சமாளிப்பாரு. ஆம்பளை பேயா இருந்தா அரச மரத்துக்கு போ, பொம்பளை பேயா இருந்தா புளிய மரத்துக்கு போ. எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் என்னையும் மீறி என் வீட்டுக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்கவுண்டர்ல போட்டு எவிடன்ஸ் நான் பண்ணிவிடுவேன். அதை விளக்க போட்டனே. யாருங்க நீங்க? தம்பி நீயா? நம்ம வீட்டுக்குள்ள பேய் பூந்துருச்சு. நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம். எங்க போயிருக்கோம்? என்கவுண்டர் பண்ணுவியாடா? சத்தம் போட்டு பேசாத, பேய் காதுல விழுந்துரும். லான் ஆர்டர்னா பயந்துருவோமா? என்ன தம்பி நீ பேய் மாதிரியே பேசுற? பேய் மாதிரி இல்லடா. வேற யாரு? தண்ணி பெண்டிங் இருக்கா பேய்? ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணு. ஐயோ பேய்!
நம்ம பிள்ளைக்குள்ள பேய் பூந்துருச்சுடி. நம்ம பிள்ளை மேல பேயா? ஐயோ, நிஜமா தான் சொல்றாரா? ஏங்க 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 என்னங்க முருகா, மோகனா நீ இருக்கிறியா? எங்க ஆட்டோல வந்து இறங்குறீங்க? பயத்துல ஓடிட்டே இருந்தானா 9 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். 8 நிமிஷத்துல 9 கிலோமீட்டரா? ஆமாப்பா, ஓடுறேன். பின்னால யாரோ துரத்திக்கிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா என்ன பண்ண சொல்ற? அச்சே, பெரிய போலீஸ் ஆபீசர். என் புள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு என்ன குட்டிக்காரன் போட்டேன். கடைசியில பார்த்தா அவன் பேயா மாறிட்டான். அவன் எவ்வளவு அடி அடிச்சாலும் அவ்வளவு வாங்கிக்கிட்டு நாங்க எதுக்கு வாங்கணும்? வாங்கிட்டு உள்ள இருக்கிற பேயை துரத்திட்டு அர்ஜுன் நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும். சேர்ந்து வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. அப்பா என்னப்பா எல்லாரும் வெளியில பேரஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? நீ எப்பப்பா வெளிய போன? எப்ப நான் உள்ள இருந்தேன், இப்பதானே வரேன். அதானே ஏங்க? நீ தானே அப்பாவை வீட்டுக்குள்ள வச்சு வாயில வளைச்சு குத்துன. என்னமா பேசுறாரு? அது ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ரவுடிய கூட்டு வந்து வச்சு இவர் அடிச்சிட்டாராம். அவன் நல்லா திருப்பி அடிச்சு வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சு. மோகனா, நான் எப்ப ரவுடிய மீட் பண்ணேன்? பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்கம்மா, பசிக்குதுமா, வந்து சோத்த போட்டு. வந்துட்டேன் ராஜா, வந்துட்டேன். வீட்டுல ஒரு கணபதி ஹோமம்னா கூட 5 நிமிஷம் தரையில உட்கார மாட்டேன். தட்டை வச்சுட்டு தரையில உட்காந்துட்டேன். வா, இன்னைக்கு நீ நான் தட்டுல சாப்பிட்டேன். நீ போடு மோகனா, போடு. நீங்க போடு. ஐயோ, தம்பி தலை குனிஞ்சிருக்கு, நம்ம தலைவாழ இலை போடுவோம். தம்பி அஞ்சலை எங்கடா? தம்பிக்கு சித்தி பாசம். எந்த சித்தி? அஞ்சலை கூப்பிடுறாண்டி தம்பி. அஞ்சலை தான் 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களால நிறுத்திட்டேனே. தம்பி, என் மேல சந்தேகப்பட்டு வேலைக்காரி அஞ்சலைய அம்மா 3 மாசத்துக்கு முன்னால வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம். அஞ்சலை எங்கடா? நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சலே கேக்குறேன். எடுத்துட்டு வா. எடுத்து விட்டு வரோம். சாப்பிடலாம். வந்துட்டோம். என்னடி சோத்த வைக்கிற? இலைய போட்டா சோறு தானே தம்பி போடணும். தம்பி, சோற போட்டு இலைய போட முடியாது இல்லையா? என்னைக்குடா நான் சோறு சாப்பிட்டு இருக்கேன்? களிடா. தம்பி பசிக்குது, களி எடுத்துட்டு வாங்கடா. களியா? கிண்டுறேன். எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர், என் புருஷன் நிலைமை பாத்தீங்களா? களி எல்லாம் என்ன கிண்டுறவங்க? பேய் ஏன் களி கேக்குது? சுகர்ல செத்த பேயா இருக்க முடியும். பேய் தட்டி பறிச்சு. பேய் காணோம், களியே காணோம்டா. காக்கா பழனி முருக காக்கா எங்க கண்ணாம்பூச்சி கண்டுபிடியாரே. களி பிரமாதம். அப்பாவா அப்பு அப்புன்னு அப்படியேப்பா. முட்டை மாமா பிள்ளாரப்பா, முருகா, ஈஸ்வரா, அம்மா கருமாரி அம்மா, ஈஸ்வரா, தாத்தா கதையில இருக்கிற பேய், பாட்டி கதையில இருக்கிற பேய் எல்லாம் போக ஊர்ல இருக்கிற பேய் எல்லாம் சேர்ந்து என் பையன் உடம்புக்குள்ள பூந்தவன ஆட்டி படைக்குது. தெய்வமே, எங்க பையன் மண்டையில ஏறின பேய் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இறங்கி சுடுகாட்டுக்கே ஓடட்டும். ஆமா, பேய நீதான் துரத்தணும். எல்லாரும் இங்க பாருங்க. வாங்க, விபூதி போடுவோம். ஆம்பளை முதல்ல போங்க. முதல்ல நீ போ. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா வாங்க. விபூதி வைக்கட்டா? முகத்தை பரட்டி போட்டு நெத்தியில பூசு. எனக்கு தெரியாதா? என்னால முடியலைங்க. கைய கொஞ்சம் பிடிங்க. கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி இந்த இழுப்பு இருக்குது. கைய பிடிடா. யாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ, எல்லாம் நல்ல பயந்தா கோழிகளையா கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன எல்லாரும் பேய் மாதிரி இருக்கீங்க? நீ என்னமா உன்னை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. கிளியர் ஆயிட்டு. ஐயோ, என் பிள்ளை ரொம்ப தமாஷா பேசுறாங்க. நம்ம மகனை பத்தி கூட சொல்லிட்டு இருக்கா. நீ அண்ணன் கொஞ்சிட்டு இருக்க. அவனை உடனே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க பிரதர். நானே உங்களை போட்டு தள்ளிடுவேன். நீ படப்படாம எழுந்து குளிச்சிட்டு வா. நான் உனக்கு பாதாம் பால் எடுத்து வைக்கிறேன். I love you my son. நீங்களும் வாங்க. பாஸ், பால் எடுத்துட்டு வந்துடுறேன். மூதேவி, பால் யாருக்குடா வேணும்? போய் சூப் எடுத்துட்டு வா. முதலாளி, ஒரு 2 நிமிஷம் பேய்க்கு கம்பெனி கொடுங்க, நான் போய் சூப்பு கொண்டு வரேன்.
கோத்து விட்டு போறானே. இங்க வா. இங்க நீ மட்டும் தான்டா இருக்க பரதேசி. வாடா. யானைக்கோட்டை. ஓ இளந்தங்கோட்டையா? என்ன குக்கு நாட்டு மருந்து வியாபாரம் பண்றானா? சூப்பு ரெடி. என்னடா இதெல்லாம்? இது பேய் உருவி சூப்பு. அப்ப இது பேய்க்கு போத மருந்து சொல்லு. முதலாளி இத நான் சொல்லல, வாலோட்டி சித்தரோட வாக்குமூலம். குக்கு சித்தர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த சூப்பை கொடுத்து அந்த பேய கப்பு நமக்கணும். எனக்கு கொஞ்சம் ஊத்துடா, நக்கி பாக்குறேன். முதலாளி இது நாய்க்கு இல்ல, அது பேய்க்குன்னு சொல்லுவாங்க. கொண்டு போய் கொடுங்க. உன் கையாலே கொண்டு போய் கொடுறா. ஏதோ நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. போடா. பேய்க்கு என் சூப்பால அப்பா. பேய் இன்னைக்கு காலி. தம்பி தம்பி எங்க இருக்க தம்பி? உனக்காக சூட சூப்பு தம்பி. தம்பி எப்படி இப்படி அழகா இல்லையா? சூப்பரா இருக்கீங்க. அது எப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ள டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டீங்க? இது நல்லா இல்லையா? ஐயோ கும்முன்னு இருக்கே. இப்படி கும்முன்னு இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காது? உனக்கு? நானும் ஆம்பளை தானே. ஆம்பளைனா மீச இருக்கணும்டா மூதேவி. அது சின்ன வயசுல எங்க அம்மா குளிப்பாட்டுறப்போ கஸ்தூரி மஞ்சளை எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி இருக்கிற முடியெல்லாம் உள்ள போச்சு. உங்க அம்மாவுக்கா? இந்த குசும்பு தானே வானாங்கிறது. அது எனக்கு. உள்ள போனதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வெளியே வரும். எப்படி எப்படி இங்க காணும்? அப்பா கை கூட எனக்கு தெய்வம் தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு. என்னடா ரப்பட மாதிரி வர? இல்ல, ஒரு அழகான பொண்ணு. அழகான பொண்ணா? மீசை இல்லாத என்னவ புரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணுக்கு மீசை இல்லைன்னா ரொம்ப பிடிக்குமோ? மீசை தாங்க பிரச்சனையா? எனக்கு முடியலன்னு உனக்கு பொறாம. அதான இப்ப பாரு என் ரொமான்ஸ். ஐயோ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, அடி வாங்காம. நான் தான்டா அந்த பொண்ணுக்கு நான் உம்மா கொடுக்கும் போது தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்காதுல? குடுக்கறதே தம்பி தானே. இதெல்லாம் தம்பி பிளான் தானே. நம்பி போங்க, நல்லாவே வாங்கிட்டு வாங்க. எனக்கு வெக்கமா வருதுடா. இதே வெக்கத்தோட கண்ணை மூடிட்டு போங்க, நல்லா குடுப்பா. பூஜை தான் தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ, தம்பியை எங்க காணோம்? தம்பியை தான் பாப்பீங்களா? தம்பி வேண்டவே வேண்டாம், இந்த பியூட்டிஃபுல் ஏஞ்சல் வேணும். அப்போ நீயே ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளவு வேகமாவா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுனே தெரியலையே. ஐயோ, அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணட்டா? நோ, சென்ஸ் ஃபர்ஸ்ட். செம்ம கட்ட. இந்த மூஞ்சிக்கு ஏஞ்சலோ கேட்கல. நல்லா அப்பா, நீ டவுசோட வந்ததை பார்த்து தப்பா நினைச்சிட்டா. இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இந்த வீட்டுல இருந்தோம், பேய் நம்மள சூப்பு வச்சிரும். வாங்க சிஸ்டர் சொல்லிட்டு கிளம்புவோம். பேய் காதுல விழுந்துற போது சொல்லாம போயிடா. வாடா. என்னடே, ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டுல அழகுற ட்ரெஸ் போட்டுட்டு அசிங்கமா சுத்திட்டு தெரியுறீங்க? பொம்பளைக்கியா இருக்கு, பேய் தான் இருக்கு. பொண்டாட்டியா பேய் சொல்லல. என் பிரதருக்கு ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்படி கிழிய கிழிய அடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு மச்சானுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அந்த 4 கிலோ தங்கத்தை எங்க வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல 4 கிலோ தங்கம் இருக்குன்னு எவனா உன்ட்ட சொன்னவன்? ஹலோ, உங்க பொண்டாட்டி சீக்கிரமா 4 கிலோ தங்கம் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அது உண்மைதான். உண்மைதான். இவளை நான் நிச்சயம் பண்ண பொழுது 4 கிலோ தங்கம் போடணும்னு சொன்னது உண்மைதான். சரி, ஆனா பாக்குவத்துல மாத்திரம் பொழுது 3 கிலோவா குறைச்சிட்டாடு. மேல சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் 2 கிலோ ஆகிட்டானுங்கடா. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்தா ஒண்ணும் இல்லாம வந்திருக்கிறா. அது ஏங்க எங்க கிட்ட சொல்லிட்டு? ஒரு கிராம் கூட இல்லாம வந்திருக்கிறாடா. நீ போட்டுக்க நாங்கெல்லாம் போலியா? இதெல்லாம் கவரிங் தான் பிரதர். என் மகனா குட்டி சாத்தா, உன் தங்கத்தமே எங்களுக்கு வேண்டாம். அப்ப பிரியாணி? இந்த போலீஸ் தலையில குட்டி. ரெஸ்பெக்ட். நீ வாடி. இன்னும் நீங்க கிளம்ப. போடா.
அர்ஜுன் என்னாச்சு உனக்கு? பேய் வீட்டுல இருக்குதுன்னு சொன்ன, பார்த்தவன அடிக்கும்னு சொன்னியா? நாயினா கடிக்கும், பேயினா அடிக்குன்னு ஒரு போலீஸ் ஆபீசர் தெரியாதா? சொல்லுடா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? உன் ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை. எங்க நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்கு பேய் வந்து இவரை பிதுக்கி எடுத்துருச்சுங்க. அத நீங்க தாங்க வந்து துரத்தணும். நான் பேய் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதை துரத்துறதுக்கு சரியான ஆளு தர்கால இருக்காரு. அர்ஜுன் என்னாச்சு உனக்கு? ஹார்மோனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? வா டாக்டர் கிட்ட போலாம். பொண்ணுன்னு பாக்குறேன், போயிடு. போக மாட்டேன். நீயா இல்ல, என் கூட வா. முருகா, என்ன நடக்குது தெரியலையே. ஐயோ, என்னம்மா? ஏய் தொடாதீங்க. என்னடி பொண்ணு? நம்ம பையனோட படிக்கிற பொண்ணுங்க. படிக்கிற பொண்ணு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? நம்ம என்ன டியூஷன் சென்டரா வச்சு நடத்துறோம்? எனக்கு என்ன தெரியும்? அவனா இல்ல, பொம்பளையா மாறிட்டா. என்னம்மா? தயவு செஞ்சு உன்னை காப்பாத்துங்க. எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இந்த சைத்தான் அழிக்கிற சக்தியை கொடு. சைத்தான் கை தூக்கல். யாரும் பயப்படாதீங்க. என்ன ஃப்ளையிங்ல வர? சைத்தான் என்ன பாய், கடற்கரையா சாம்பிராணி போடுறதை விட்டுட்டு என்ன சாம்பலாக்க வந்திருக்கியா? உனக்கு உயிர் பிச்சை தர, மரியாதையா ஓடிடு, இல்ல உன்னை சாம்பலாக்கிடுவேன். யாரா நீ? ஏ சைத்தானே, அருளால உன்னை இந்த குடுவையில் அடைக்காம போமாட்டான் இந்த சலிப்பாய். சலபல வந்திருக்கியா? வா. சைத்தான் கை தூக்கல். இது என்ன தெரியுமா? உன்னா நோம்பு இருந்து குருதிய காணிக்கை ஆக்கி தந்து வரம் பெற்ற தல்வார் கத்திடா இது. உரு தெரியாம அழிச்சிருவேன் சைத்தானே. யாரு நீ? சொல்லல. இந்த தலவார் கத்தையில உன்னை கட்ட போறேன். யாரு நீ? இப்ப உடம்புல இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. வேணாம் பாய். வாட்ட முடிஞ்சது சைத்தான். ஐயோ, என் பையன். இப்ப ஒண்ணு யாருன்னு சொல்லல. இந்த உலகத்தை விட்டே ஒண்ணு அழிச்சிருவேன். அழிக்கவா? சொல்லு சைத்தான். இதனால நம்ம மலை கிராம மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, 3 மாசமா சூரிய ஒளியே படாம இருந்த நம்ம கிராமத்துக்கு பொட்டம்மா கட்டிருந்து எந்த அருள்வாக்கும் வரல. ஆனா இன்னைக்கு நம்ம சாமி பொட்டம்மா அருள்வாக்கு சொல்ல போறாங்க. இது தலையாரியோட உத்தரவு சாமியோ. ஒட்டம்மா வந்துட்டாங்க. ஒட்டம்மா, இன்னமும் நீ மௌனமா இருந்தா இந்த ஊரு தாங்காது. உன்னையே நம்பி வாழ்ற இந்த ஊரு ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி நீதாமா காத்து நிக்கணும். வா தாயி, சாமியோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல வாக்க சொல்லு தாயி. வீட்டுல இருக்கிற நம்ம ஊரை நீதான் அத்தா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். விடியற பொழுது நம்ம மலையில சூரியன் உதிக்கும், விவசாயம் செழிக்கும், நம்ம சாதி சனங்களோட பசி தீரும். இது ஆத்தாவோட அருள்வாக்கு. மூணு மாசமா சூரியனையே பார்க்காத என் ஊர் சனங்க என் வாக்கு பலிக்குங்கிற நம்பிக்கையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. பொட்டம்மா வாக்கு பலிச்சிருச்சு, சூரியன் உதிச்சிருச்சு. எல்லாரும் வந்து பாருங்க, நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு.
இடிமழை புயல் வெயில் அடித்தாலும் இனி ஒரு நாளும் பயமில்லை. மலையடியில் தூங்கும் மக்கள் எல்லாம் உன் பிள்ளை. செடி கொடி மரம் விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்தோமே. சிறு துன்பம் இனிமே இல்லை, இன்பம் காண்போமே. சூடம் ஏற்றி உன்னை வணங்கும் கூட்டம் இதுதானே. காரன் மாடன் சாமியாரையும் உன்னில் பார்த்தோமே. அம்மா ஜகதாரிணி அன்பின் பரிபூரிணி மண்ணின் மரியாதை அம்மா நீ சிங்கத்தாயம்மா. தண்டனைகள் குலுங்கிட தாண்டவமாடி வந்தோமே. தவபயனாய் தாயே உந்தன் உறவை பெற்றோமே. கண்ணிரண்டில் கருணை வழியாய் காட்சி தந்தவள் நீதானே. கரகங்கள் சுமந்து வந்து காணிக்க செய்வோமே. ஆதி ஜாதி கூட்டம் கண்ட இன்பம் இதுதானே. ஜோதி என்ற வாழ்க்கை இங்கே மாற கண்டோமே. கண்ணீர் பேரொழி கண்டோமே. கைகள் கூப்பியே நின்றோமே. யாவும் முன்னருள் என்போமே. அம்மா 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 தேவர்கள் எல்லோரும் தேடி தேடியே காணாதே. தேவரூபிணி நீதானே. அம்மா அம்மா அம்மா. பொட்டம்மா பொட்டம்மா உனக்கு என்னாச்சு தாயி? ஓ தெரியலப்பா, உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கு. என்ன இது புது பழக்கம்? ஏன்பா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கீழே போய் டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கீங்கப்பா? நான் கீழே போய் கூட்டிட்டு வரலாமா? அவரே தான் உன்னை பார்க்க வந்திருக்காரு. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். உங்க மலை கிராமத்துக்கு நாங்க கார்ல வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உங்க பொண்ணு தினம் 20 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்து போய் படிச்சு மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கா. முதல் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் என் காலேஜ்ல முதல் அட்மிஷன். உன்ன மாதிரி ஒரு திறமையான ஸ்டூடெண்ட்டை என்னோட மெடிக்கல் காலேஜ்ல நான் சேர்த்துக்க போறது என்னோட அதிர்ஷ்டம் இல்லையா? ஐயா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மருத்துவ படிப்பை வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நான் அதை சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் காலேஜ்ல மருத்துவம் படிச்சு டாக்டர் ஆகி இந்த 27 மலை கிராம மக்களுக்கும் சேவை செய்யணும். அதுதான் என்னோட ஆசை. மறுத்து பேசுறதுக்கு மன்னிக்கணும் ஐயா. நான் இந்த மண்ணில் பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். நான் +2 படிச்சதே என் கிராமத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க கத்து கொடுக்கதாயா. எனக்கு கீழே போய் நகரத்துல படிக்க இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு மேல பேசாம போயிடுங்க. இந்த ஊரே உன்னை சாமியா பாக்குறாங்க. அந்த மக்களுக்கு நீ டாக்டராயி ஏதாவது செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க எங்க பொட்டம்மாவை சாமின்னு. அவங்க தொட்டாலே போதீங்க, எங்க நோயெல்லாம் குணமாயிடும். நீங்க கிளம்புங்க. ஐயா, என் பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் மலையேறி வந்திருக்கீங்க. ஆனா அவ வார்த்தையை மீற முடியாது. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. என்ன டாக்டர், ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்றாங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. யாருக்கும் அடிபட்டு ராமையா, அந்த கட்டெடுத்து போடுறா. பாத்து 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 கண்ணு திறந்து பாருமா. நைனா, ஏண்டிமா? என்னம்மா? என்னன்னு தெரியல. ராமா, எப்படி பாச்சு? கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சு? ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? நல்லா விளையாடிட்டு இருந்தா தாயி. திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு ஊந்து கிடக்கா. ஐயோ வீரையா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கீழே போய் சீக்கிரம் பச்சை மலை வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. எங்க தம்பி பச்சை மலை எங்க இருக்கு? இங்க இருந்து 32 மைல் தாயா. 32 மைலா? அதுக்குள்ள குழந்தை உசுறு போயிடும். நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? ஐயா, எங்க வழக்கப்படி நாங்களே பாத்துக்கிறோம். குழந்தை சீரியஸா இருக்கு. ஐயா, நீங்க பாருங்க. நகருங்க எல்லாரும். எமர்ஜென்சி பாக்ஸ் கொண்டா. ஓகே டாக்டர். டாக்டர், ஓ மை காட், பின் மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. பொன்னியம்மா, சாமி, என் குழந்தையை காப்பாத்திட்ட. கடவுளே. ஒண்ணுல, உனக்கு ஒண்ணும் இல்ல. தண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. என் புள்ளையோட உசுரை காப்பாத்திட்டீங்க. நான் காப்பாத்தல, நான் கொடுத்த மருந்து காப்பாத்திருக்கு. எந்த மருந்து கொடுத்தா ஒரு உயிரை காப்பாத்த முடியும்னு ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். பொட்டமா, ஐயா, எழுத படிக்க கத்து கொடுக்கறது முக்கியம் தான்.
ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா? படிக்கிறதுக்காக 20 கிலோமீட்டர் நடந்து போலாம். ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக 32 கிலோமீட்டர் நடந்து போக முடியுமா? வைத்தியத்துக்கு நேரம் முக்கியம். யோசிச்சு பாருமா. தாயி, நீங்க படிக்கணும் தாயி. உங்களுக்காக நான் படிக்கிறேன். என் மலை கிராமத்து மக்களோட நன்மைக்காக நான் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு பல கனவுகளோட வந்தேன். டாக்டர் சாமி, என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. ஒரு உயிரை காப்பாத்த முயற்சி பண்றவன் டாக்டர், ஆனா காப்பாத்துறவன் கடவுள். பேஷண்ட் சீரியஸ்னு போன் வந்துச்சு. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. தாயி, கருப்பையாவை காப்பாத்து தாயி. வீரையா, கருப்பையாக்கு என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா தாயி. நல்ல காலம் டாக்டர் நம்ம ஊருக்கு வரலனா எங்க அண்ணன் போய் சேர்ந்துருப்பாரு தாயி. நான் டீனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. டீன், கருப்பையாவுக்கு திஸ் இஸ் ஆபரேஷன் தியேட்டர். பொட்டு, விஷயம் ரொம்ப சீரியஸ். மயங்கி விழுந்ததுல செரிபிலம் டேமேஜ் ஆகி நினைவு விழுந்துட்டாரு. நீ எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்குவ. இறக்க போற இவரோட உடல் உறுப்புகளை இந்த நேரத்துல தானமா கொடுத்தா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற பல நோயாளிகளுக்கு இதயம், கிட்னி, லிவர்னு இவரால பலருக்கு உயிர் கொடுக்க முடியும். அதனால நீதாம ஊர் மக்கள் கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணும். ஒரு டாக்டரா கையெடுத்து கும்பிடு. 4 பேர் வாழ்றதுக்கு உதவி செய்யுமா. பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. நீங்க எது செஞ்சாலும் எங்க நன்மைக்காக தான் செய்வீங்கன்னு தெரியும். ஒரே ஒரு தடவை கருப்பையாவை பாத்துக்கலாமா? டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் பாத்துட்டு வா. போ. அம்மா பொட்டம்மா, நீ எங்க தாயம்மா, உன்னை விட்டு சென்றால் அவர் உயிரோட தான் இருக்காரு. என்ன அவரு கூப்பிட்டாரு. அவருக்கு ஒண்ணும் ஆகலனே, காப்பாத்துங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. சாரிமா. எங்க என்னங்க ஏன்டிமா? நம்ம மூத்த பொண்ணு பொட்டம்மாவும் சின்ன பொண்ணு பொன்னியம்மாவும் நம்மளை விட்டு ஒரேடியா போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குங்க. ஏன் தாய் எப்படி சொல்ற? பொட்டம்மா படிக்கிற இடத்துல ஏதோ தப்பு நடக்குதுங்க. நம்ம கிராமத்துல இருந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு மருந்து வாங்க போன 4 பேரும் பொணமா தான் திரும்பி வந்தாங்க. அதே ஆஸ்பத்திரியில தான் நம்ம சின்ன பொண்ணையும் சேர்த்திருக்கீங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. வாங்க நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடலாம். காணாத கண்டது மாதிரி பேசாத. பெரியவ வைத்தியராகணும், சின்னவ குணமாகணும். அதுக்காகத்தானே நான் கஷ்டப்படுறேன். இப்படிதான் ஒரு சின்ன காயத்துக்காக என்ன கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க. என்னையும் கொன்னுட்டானுங்க. என்னப்பா சொல்றீங்க? ஓ அம்மா என் கடவுளை வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நீ இங்க படிக்கிறது எனக்கு சரியா படலமா. இங்க வந்தவங்க எல்லாருமே சரியான நேரத்துல வரல. அதனாலதான் நோய் முத்தி போய் இறந்துட்டாங்க. நீ நம்ம மண்ணை விட்டு வெளியே வந்ததும் சாமி நம்ம கிட்ட பேசுறது நின்னு போச்சு. நம்ம வழக்கத்தை மாத்திக்கிட்டு உன்னை நகரத்துல படிக்க வச்சதாலதான் நடக்க போற தப்ப நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியலையோன்னு எனக்கு தோணுதுமா. நாம இழந்ததெல்லாம் போதும். இனிமே உன் தங்கச்சியையும் இழந்துடக்கூடாது. தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் அவளை கண்டிப்பா காப்பாத்துவாரு. இல்ல தாய், இப்ப நீங்க டாக்டரா பேசுறீங்க, எங்க குலசாமியா பேசல. அதான் எங்க மனசுல தப்புன்னு பண்றத உங்களால புரிஞ்சுக்க முடியல தாய். சரி வாங்கப்பா, முதல்ல போய் தங்கச்சியை பாப்போம். சரிம்மா வாங்க. தங்கச்சி நல்லா தானேமா இருக்கா? அப்பா, தங்கச்சிக்கு நாடி துடிப்பெல்லாம் நார்மலா இருக்கு. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. யாரோ வர மாதிரி இருக்கு. ஐசியூ வார்டுல புது ஆளுங்க இருந்தா என்ன திட்டுவாங்க. சீக்கிரம் போய் மறைஞ்சுக்கோங்க. சரி தாய்.
பேஷண்ட் நேம் பொன்னி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர் சோமசுந்தரம் அனுப்பினார். நீங்க தானே டியூட்டி டாக்டர்? ஆமா. டுடே 11:30 துபாய் ஃபிளைட்ல இவ ஹார்ட்டை பேக் பண்ணி அனுப்பணும். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். வேர் இஸ் யுவர் சர்ஜன் டீம்ஸ்? வெளியே வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஓகே, கால் them immediately. Let's go. என்னம்மா? நம்ம டீனுக்கு தெரியாம இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா. நடந்த விஷயத்தை அவர்கிட்ட போய் சொல்லணும். தங்கச்சி தூக்குங்க. இந்த பக்கம் நைனா. பாம்பே பிளட் இருக்கு. பாம்பே பிளட்னா என்ன டாக்டர்? 1952ல பாம்பேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த பேஷண்டோட ஆபரேஷனுக்கு எந்த பிளட்டும் மேட்ச் ஆகல. அப்பதான் இன்னொரு வகை பிளட் குரூப் இருக்கிறதே தெரிய வந்தது. மெடிக்கல் ரீதியா இத HH சொல்றாங்க, சில பேர் இத OH சொல்றாங்க. இது பாம்பேல முதல்ல கண்டுபிடிச்சதால இதுக்கு பாம்பே பிளட்னு பேரு. இந்த ரேர் பிளட் குரூப் கிடைக்காம நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்த புனிதமான டாக்டர் தொழில நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே டீன். உங்களுக்கு இதயமே இல்லையா? இல்ல, ஒரு பாம்பே பிளட் ஹார்ட்டோட வேல்யூ 7 கோடி 7 crore. இதுவனா வேர்ல்டுலயே 70,000 பேருக்கு தான் இந்த பிளட் குரூப் இருக்கு. நீ வாழ்ற மல கோடிகளை கொட்டுற மல. மெடிக்கல் வேல்யூ தெரிஞ்சா சும்மா விடுவனா? உன்னைய வச்சுதான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு என் காலேஜ்ல உன்னை சேர்க்க முடிவு பண்ண. ஆனா நீ உன் அப்பனும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்பதான் உன் தங்கச்சியை வச்சு பிளான் பண்ண. கண்ணா மூச்சி ரே ரே மூச்சி ரே ரே. செல்வி கண்ணா மூச்சி ரே ரே. மல்லிகா நீங்க தானே இருக்க? உன் ஊருக்காரங்க 7 பேரும் தானா சாகலடி. டாக்டர் ஐயா கும்பிடுங்க ஐயா. கருப்பியா எப்படி இருக்க? நல்லா இருக்கறங்க ஐயா. ஏதா தண்டூரா போடுற வேலை இருந்தா சொல்லுங்க. இப்படி சோம்பேறியா படுத்திருந்தா ரத்தம் சுண்டி போகும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கிட்டயே ரத்தத்தை ஞாபகப்படுத்துறானே இவன். நம்ம லிஸ்ட்ல இருக்கானா பாரு. செக் பண்ற டாக்டர். வேலை தானே கேட்டேன், இவ்வளவு யோசிக்கிறாங்க. 7வது ஆளா இருக்கான். ஃபர்ஸ்ட் இவனை தூக்குவான். இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணு. தம்பி ஐயா இங்க வாங்க. இந்த வந்துறங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நீ தண்டோரா போடும்போது சத்தம் சரியா வரலையே. ஆகாட்டு. திரும்பி ஆகாட்டு. இப்போ அந்த லிஸ்ட்ல நீ, உங்க அப்பன், உன் தங்கச்சி. உன்னை வச்சு 27 கிராமத்துல இருக்கிற பாம்பே பிளட்காரங்களை போட்டு முடிச்சு அப்புறமா உன் ஹார்ட்டை எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா விதி முன்னாடியே உன்னை போட வைக்குது. உங்க அப்பனை தூக்க மலைக்கு போன அவன் இங்க வந்ததா சொன்னாங்க. அதான் இந்த சார தூக்கிட்டு வந்துட்டேன். நீ உன் ஊர் மக்களுக்கு இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துதான் குறி சொல்வியாமே. இனி அதுக்கு அவசியமே இருக்காது. பொட்டு, உங்க ஃபேமிலி ஹார்ட்டுக்கு கஸ்டமர் வெயிட்டிங். உங்கள மாதிரி ஆளுங்களால தான் நாங்க மலையை விட்டு வெளியே வர்றது இல்ல. நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் எங்க சாமி கணக்கு வச்சிருக்கோம்டா. இந்த சாமியை தூக்குங்கடா ஆபரேஷன் தியேட்டருக்கு. டாக்டர் டாக்டர், உள்ள இருக்கிற டெட் பாடியில உயிர் இருக்குது. வாங்க. என்ன வந்து பாருங்க. மூச்சு வாங்குது. வாங்க. பாருங்க டாக்டர். எப்படி மூச்சு விடுறா? எப்படி? How it is possible? பாடியில இருந்து எல்லா பார்ட்ஸையும் எடுத்தாச்சு. இது மெடிக்கல் மிராக்கிள். என்னோட எல்லா உறுப்புகளையும் இந்த துஷ்டம் வெட்டி வெட்டி எடுத்தோம். நான் சாகல. அதனாலதான் இந்த அயோக்கிய மந்திர தந்திரங்களால என்ன கட்ட மாந்திரிக கலைய கரைச்சு குடிச்சிருக்கிற ஒரு சூனியக்காரியை இவன் கூட்டிட்டு வந்தான். அவதான் இந்த பிரம்மேஸ்வரி. இதயத்தை எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் நீ அடங்கலையா? நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்ட ஆர்கே. பிரம்மேஸ்வரி, நான் என்ன பண்ணணும்? அந்த சராசரத்தையும் சுத்தி வர தீய துராத்மாவை கூட அடக்கி வச்சிடலாம். ஆனா இப்படிப்பட்ட தேவாத்மாவை அடக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜெய் காலே. திரிலோக சூழ கால மாந்திரிக மந்திர சக்தியால இவளை கட்டுப்படுத்தணும். குழியில இருக்குங்க.
குட்டி சாத்தம் பிள்ளி சூனியம் ஏவல் கொண்டு இவ ஆத்மாவனை கட்ட போறேன். இந்த மயானத்துல இருக்கிற மொத்த துராத்மாவும் இவ ஆத்மா இந்த மயானத்துல இருந்து வெளியேறாம காவல் காக்கணும். காளி, இந்த மந்திர தகடுகள் சங்கிலியாகி இவளை கட்டட்டும். இந்த அக்னி அடங்கறதுக்குள்ள குழிய மூடுங்க. ஏய் டாக்டர், இவ என்ன ரத்தம்? பாம்பே பிளட். இந்த பிரேதாத்மாவோட ரத்த வகையை சேர்ந்த வேற யாருடைய ரத்தமும் இந்த சமாதி மேல ஒரு துளி கூட படக்கூடாது. பட்டா என் மந்திரத்தால கட்டப்பட்ட இந்த துராத்மா வெளியே வந்துரும். பரமேஸ்வரி, என்ன காப்பாத்திக்கிட்டா நான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். என்னால சுடுகாட்டுல காவல் காத்துக்கிட்டு வாழ முடியாது. இது சாதாரண கல்லுல 14 வருஷமா என் தவ வலிமையில உருவாக்கி ராஜநாகத்தோட சுவாச சூட்ல அடகாத்த மாந்திரீக கல். இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியாலும் உனக்கு ஆபத்து வராது. இத போடு. பல கனவுகளோட டாக்டர் படிக்க வந்த என்னையும் பாம்பே பிளட் ஹார்ட்டுக்காக ஈவருக்கெல்லாம் கொலை பண்ணிட்டான் அந்த படுபாவி. நான் எப்ப வெளியே வருவேன்னு எப்பாவும் எத்தாதி ஜனங்களும் அந்த காலேஜில சுத்திக்கிட்டு இருந்த பார்த்தா இவன் அந்த காலேஜுக்கு வந்தான். இவன் ரத்தம் மூலமா தான் இந்த உடம்பு எனக்கு கிடைச்சது. இவனுக்கு பாம்பே பிளட் இருக்கிறது தெரிஞ்சா இவனையும் கொலை பண்ணிடுவான்னு ஐடி கார்ட்ல இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் பிளட் குரூப்பையே மாத்தினேன். பிளட் ரிப்போர்ட்டையே மாத்திருக்கான்னு அவ எவ்வளவு பெரிய புத்திசாலி. அப்போ அந்த பையனுக்கும் பாம்பே பிளட்டா? தெரிஞ்சிருந்தா அவனையும் போட்டிருப்பீங்கல்ல டாக்டர். வேணா பாய், என்ன இந்த உடல்ல இருந்து பிரிச்சிடாதீங்க. கிட்ட அவனை நான் அழுக்கிற வரைக்கும் இந்த உடம்ப விட்டு என்ன பிரிச்சிடாதீங்க பாய். உன்னோட நியாயத்துக்காக இவனை இவ குடும்பத்தை சித்திரவதை பண்றதை ஏத்துக்க முடியாது. நான் உன்னை விட்டாலும் அந்த சூனியக்காரி உன்னை விட மாட்டா. 9 கிரகம், 27 நட்சத்திரம், அதுல மிருகசிருஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி நவமியில சந்திர கிரகத்தன்னைக்கு பிறந்த ஜாதகக்காரன் ஒருத்தன் உடனே எனக்கு வேணும். குரு, என் ஜாதகத்தை அப்படியே சொல்றியே. கூடவே இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. ரமேஸ்வரி, இவனை ஏன் கொன்ன? உன்னை காப்பாத்தணும்னா இவனை கொன்னாதான் முடியும். இவனோட ஆத்மாதான் பொட்டோட ஆத்மாவை தூக்கிட்டு வர போகுது. பொட்டு என் கண்ணையா குருடாக்குன. இதுக்கு மேல ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க என்னோட சேர்த்து இவனை அழைச்சிட்டு போயிடுவேன். என் பையனை ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. எனக்கு இருக்கிற ஒரே விஷயம் என் உடம்புதான். உனக்கு 3 நாள் டைம் தரேன். பௌர்ணமிக்குள்ள உன் வேலையை முடிச்சிட்டு இவனை விட்டு போயிடணும். சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. பண்ணு. ஐயோ, என்ன சாமி ஆச்சு? அந்த சூனியக்காரி உன் புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா. யாரு? என்ன தூக்க இவனை ஏவி விட்டல. இப்ப இவனை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். உன்னோட ஆட்டத்தை நான் முடிக்க போறேன்டா. அது ஒன்னால முடியாது. என்கிட்டயே சவால் பண்றியா? பாரு. வேதங்கள் மாறுறதுக்கு முன்னால இந்த துராத்மா அழியணும். கட்டு இனி உன்னை விடாது. அதர்மத்துக்கு துணை போகாத. என்ன விட்டுடு. உன்னை குடுவையில அடைச்சு 7 கடல் தாண்டி உன்னை ஆழ்கடல் அழிக்க போறேன். வேண்டாம் தாயி, இவ அந்த அயோக்கியனை கொல்லாம விட்டுட்டா. அவ எங்க இனத்தையே அழிச்சிருவா தாயி. என்ன தடுக்காத. அந்த யோஜனை அழிக்க விடு. அக்கா, நான் உயிரோட இருக்கும் போது இதே தடுத்த வந்து டாக்டர் அவனை நீ காப்பாத்தது. எங்களோட வேதம் உன் தாய் மனசுக்கு புரியலையா? போடி காளி, சூலக பால காளியே. நடிக்காத. கழிக்கணும்.
இனி உன் புள்ளைய காப்பாத்தணும்னா மலை கோயில்ல இருக்கிற பொட்டு அம்மா காலில் போய் விழுங்க. மேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலை மேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலை மேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலையாத்தா நீ பார்த்தாலே வலி தீரும் உயிர் காத்தா நீ வந்து காப்பாத்தவா. சாபம் சதியெல்லாம் விதி எல்லாமே நிலை மாறும் அதிகாரம் அகங்காரம் நீ மாத்தவா. சூலம் அம்போடு தர்மத்தை நிலைநாட்டவா அம்மா தீ கக்கும் நாவாலை எரியூட்டவா. மலை மேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலை மேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலை தாயே உயிரூட்டு இசை பாட்டு குரல் கேட்டு நீ வழி காட்டம்மா. தாயே வருவாயே துயர் நீக்கி தருவாயே தடை உடைக்கும் உயிர் படைக்கும் நீ மா சக்தியே. அஷ்டபுஜங்காரி ரௌதிரியே கண் பாரம்மா கஷ்ட துயர் நீக்கும் காளியம்மா பாவீரம்மா. மலை மேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலை மேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற எங்க போயிருக்கோம்?
நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் எங்க சாமி கணக்கு வச்சிருக்கோம்டா. எந்திரி, ஒன்ன பழிவாங்கத்தான் துடிக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் நீ பயப்படாத. ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன். ஒரு கோழி ஓடி கோழி கொண்டு வா. விளையாட்டு காற்றியாடி என்ன குத்திட்டா. அவளை விட மாட்டேன். அவன் சாதா ஆள் இல்ல, கூட இருந்த என்னையே கொன்னவன். என் ஆத்மாவை நான் உனக்குள்ள செலுத்துறேன். அவளை அழிச்சு அவளை கொல்றதுக்கு ஒரே வழி, உன் குலசாமியை கூப்பிடு. தண்டனைகள் கொள்கிட கொள்கிட தாண்டவமாடி வந்தோமே. தவபயனாய் தாயே உந்தன் உறவை பெற்றோமே. கண்ணிரண்டில் கருணை வழியாய் காட்சி தந்தவள் நீதானே. கரகங்கள் சுமந்து வந்து காணிக்க செய்வோமே. ஆதி ஜாதி கூட்டம் கண்ட இன்பம் இதுதானே. ஜோதி என்ற வாழ்க்கை இங்கே மாற கண்டோமே. கண்ணீர் பேரொளி கண்டோமே, கைகள் கூப்பியே நின்றோமே. யாவும் முன்ன